புஸ்தகம் 14 15 வசனம் 16 வசனம். இங்கே இருந்தால் பிரசங்கத்தை தொடங்கணும். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் சொல்றாரு. என்னிடத்தில் அன்பா இருக்கேன்னு சொல்றீங்களே, அப்படி அன்பா இருக்கிறீங்கன்னு சொல்ற நீங்க என் கட்டளையின்படி நடங்க, என் கற்பனையின்படி வாழுங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்காக உங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக அவர் தருவார் அப்படின்றார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றது எப்படின்னு போதிக்கிறாரு. என்ன பண்ணணும் அப்படின்றாரு. இயேசு எனக்கு பிடிக்கும், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு தெய்வம் அப்படி சொல்கிறவங்க அவர் சொன்ன வார்த்தையில் கற்பனையில் நடங்க அப்படின்றாரு. நீங்கள் அவர் நடந்தா உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார்ன்றார். அதான் முக்கியம் பாருங்க. நான் எனக்காக ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும், எனக்காக இயேசு ஜெபம் பண்ணுறது ரொம்ப பெருசு. அவர் சொல்றார், நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவி கிடைக்கும். அப்புறமா உங்கள் வாழ்க்கை மாறிடும். அவர் வந்த பின்னாடி உங்கள் வாழ்க்கை மாறிடும். உங்கள் வாஞ்சைகள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து தர்றார். அப்போ இங்கே சொல்கிறாரு, கற்பனை தான் பிரதானமாக இருக்குது. கற்பனைக்கு தான் பரிசுத்த ஆவி வருது. கற்பனையை கை கொள்கிற மனுஷனுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜெபமும் பண்ணுகிறார். அப்போ இப்போ என்ன பண்ண வேண்டியது? கற்பனையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு கற்பனையாக சொல்லிட்டு வரோம். இந்த வாரம் 5வது கற்பனை, யாத்திராம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன் ஒரு கதை. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக சொல்றாரு. உங்க அப்பா அம்மா 2 பேரையும் கனம் பண்ணுன்றார். கனம் பண்ண சொல்லிக்கிட்டு எப்படி கனம் பண்ணணும்னு மேலே போட்டிருக்கிறார். பிள்ளைங்கள் நல்லா கேட்க வேண்டியது. அப்பா அம்மா இருக்கிறவங்க கேட்கலாம், அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கவனிக்க முடியாது. எப்படி கனம் பண்ணணும்? உனக்கு கொடுக்கிற தேசம்னு ஒன்று இருக்குது. நீ ஒருவேளை அமெரிக்காவுக்கு வேலை செய்து அங்கே தங்கி இருக்கும்படிக்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உண்டாக்கலாம். அப்படி உண்டாக்குனா நீ எந்த இடத்துல வேலை செய்கிறியோ, எந்த இடத்துல தங்குறியோ, தங்கி இருந்து உன் வாழ்நாள் நல்லா வருதோ அந்த இடத்துல உன் தகப்பனையும் தாயும் கொண்டு வந்து வைத்து அந்த இடத்துல வச்சு பராமரிக்கணுன்றார். அப்படி பராமரிக்கும் போது உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறான்ன்றது. இப்போ சொல்றாரு, கர்த்தர் உனக்காக ஜெபம் பண்ணுவார், பரிசுத்த ஆவி உன் மேல வந்து இறங்குவார் அப்படின்றது. அப்போ வேதாகமும் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவது எப்படின்னு நல்லா ஆழமா போதிச்சுட்டு, அப்படி நடந்தா எனக்கு காரியம் சக்சஸ் ஆட்டு மாறிடுது. 2 பேரை சொல்றேன் நான் முதல்ல. ஏன்னா நீங்க நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தாயின் தகப்பனை கனம் பண்ணதுனால ஆவியானவர் 2 பேருக்கு மேல வர்றார். இந்த 2 பேரை பற்றி முதல்ல சொல்றேன் நான். ஒன்னு ஆபிரகாம். கேட்காத காரியங்களை பேசுறேன் நான். ஏன்னா சில சபையில் ஆவியானவர் வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தால் அவர் கைகளை வைக்கும்போது, அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது ஆவி வரும். 1. 2, நாம் அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆவியானவர் நமக்கு வருவார். இந்த கற்பனையில் வாழும்போது தான் இந்த காரியங்களாக நடக்குது இல்லையா? 2 வல்லமை. 1 ஊழியக்காரனுடைய வல்லமை, அவன் பரிசுத்த ஆவியை பூரா நிரம்பி இருந்தால் அது உங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஒன்று, அவர் கற்பனையின்படி வாழுறதுனால தான் உங்களுக்குள்ள வருதுன்றார். ஆபிரகாம் குறித்து சொல்றேன். ஆபிரகாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்? நல்லா கேட்கணும். ஆதியாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அல்ல ஆபிரகாம் வர்றது. ஆதியாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே ஆபிரகாம் வந்துடுறார். 27 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் இருக்கு. ஆபர் நல்லா கேட்கணும். ஆபருடைய அப்பா பேரு தேராகு. அவருக்கு 3 பிள்ளைங்க, ஆரான், நாகோர், ஆபிரகாம். இப்படி 3 பிள்ளைங்களை பெற்றார். பையன் ஆரான் என்ன பண்ணிட்டான்? கல்யாணம் கட்டினான். அப்பாவுக்கு சொல்லாமலே ஒரு கல்யாணத்தை கட்டி முடிச்சிட்டான், பிரியம் இல்லாத கல்யாணம். 2வது பையன் அவனும் ஒரு கல்யாணம் கட்டான், நாகூர். அதுவும் அப்பாவுக்கு பிடிச்சம் இல்லை.
மூணாவது ஒரு பையன் ஆபிரகாம் கல்யாணம் கட்டுறான். அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை கட்டிட்டான். கட்டின பின்னாடி என்ன ஆயிடுச்சு, மூத்த பையன் இறந்து போயிட்டான். ரெண்டாவது உள்ள பையனும் மூணாவது பையனும் தான் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள சண்டை, அப்பாவை யார் பார்க்கணும், யார் பார்க்கலாம் அப்பாவை அப்படின்ட்டு. ரெண்டாவது பையன் நான் அப்பாவை பார்க்க மாட்டேன்ட்டான், அம்மாவை பார்க்க மாட்டேன்ட்டான். கடைசியில் உள்ள பையன் தான் ஆபிரகாம். அவன் சொல்றான் நான் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்ட்டு. யூதருடைய கணக்கின்படி, இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் முன்னாடி, இது விசுவாச பிரமாணத்தில் காலத்தில் எந்த ஒரு வீட்டிலையும் முதல்ல பிறந்த பையன்தான் தாய் தகப்பனை பார்க்கணும், தகப்பன் தாயை பார்க்கணும். ஆனால் இங்கே கடைசியில் இருக்கிற பையன் சொல்றாரு நான் அப்பாவை பார்க்குறேன், நான் அம்மாவை நானும் பார்க்குறேன் நான் அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அவங்க கல்தேருங்கிற ஊரில் இருக்கிறாங்க. ஊர் பேர் ஊர். அங்கேருந்து ஆரானுங்கிற ஊருக்கு ஆபிரகாம் அப்பாவோட கூட கிளம்பி வர்றான். இதுதான் 11வது அதிகாரத்தில் கடைசியில் இருக்குது. அவன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன். அவங்க அப்பாவுக்கு பெந்தகோஸ்தை பற்றி ஒன்றுமே தெரியவும் செய்யாது. அவங்க அண்ணன்மார்களுக்கும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமைகள் தெரியாது. ஆனால் 12வது அதிகாரம் தொடக்கம் வரும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்றது. இப்போ என்ன ஆச்சு, பரிசுத்த ஆவி ஆபிரகாம் வந்து பேசுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்பா இருக்கிறார் தேராகு, அவர்கிட்ட பரிசுத்த வந்து பேசல. கர்த்தர் அவரை நோக்கினா பேசுறாரு, பரிசுத்தாவே பேசுறாரு. பரிசுத்தாவே தான் கர்த்தர். தேராகிட்ட பேசல. மூத்த பையன் ஆரான்ட்ட பேசல. ரெண்டாவது பையன் நாகோட்ட பேசல. மூணாவது பையன் ஆபராண்ட வந்து பேசுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த அப்பா சரி கிடையாது. அப்பாவுக்கு பிறந்த 2 பிள்ளைங்களும் தகப்பன் தாயை குறித்து ஒரு கரிசனை கிடையாது. மூணாவது பையன் தகப்பனை பற்றி கரிசனையும் அம்மாவை பற்றி காரியத்தில் கரிசனை இருந்ததுனால இவன் என்ன செய்யறான் என்று அவனுக்கே புரியல. இவன் பாசத்தில் செய்யறான். அப்பா நம்மளை பெற்றிருக்குது, நம்மளை வளர்த்துருக்குது, ஆகாரம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கிற அந்த அன்புல பார்க்குறான். ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு இது என்னதுன்னு தெரியாது ஆபிரகாமுக்கு. ஏன்னா அவனுக்கு கற்பனை வாங்கின மனுஷன் கிடையாது. அவன் ஒரு விக்கிரத்தை ஆராதிக்கிற பையன் ஆபிரகாம். இப்படி இருக்கும்போது எப்படி கரெக்டாட்டு வந்து இந்த கற்பனை செஞ்சுட்டான்? ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு தெரியாமலே அவன் கற்பனையை செய்தான். தகப்பனை தாயும் கனம் பண்ணுவான் என்பது முதலாம் கற்பனை. பூமியில பெரிய கற்பனை ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கற்பனை டாப் கற்பனை ஒன்று இருக்குது. வானத்தில் இருக்கிறது தெய்வம், அவருக்கு கற்பனை வேற. நாளை சொல்லி முடிச்சிட்டோம். பூமியிலே இருக்கிற பெரிய கற்பனை என்னென்ன, முதலாம் கற்பனை என்னென்ன, கனவுள்ள கற்பனை என்னென்ன, உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாய. இவன் என்னதுன்னு தெரியாமே அப்பா போய் நல்லா கவனிச்சிட்டான். கடவுள் அதை எப்படி எடுக்கிறாருன்னு, என்னுடைய தகப்பனை என் கற்பனைக்கு மன்னிக்கணும், என் கற்பனைக்கு கீழ்பட்டு என்னுடைய வார்த்தையை அவன் செஞ்சதுனால அந்த கற்பனைக்காக நான் ஆவியானவரை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேச வந்துட்டார். அப்ப நல்லா பிடிச்சது. ஆவியானவர் வந்து பேசுறாரு. அப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்குது. சில நேரத்தில் இந்த பைபிள் சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது, நான் கூட முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது ஆபிரகாமை பற்றி 12வது வசனத்தில் பேசும்போது, அதிகாரத்தில் பேசும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு வாசிப்பேன் நான். ஆனால் ஏன் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார்னு ஒரு கருத்து வேணும்ல. கர்த்தர் எல்லாரும் நோக்கிற கிடையாது. ஆபிரகாமை ஏன் நோக்கினாரு? பாவியான ஒரு மனுஷனா இருந்த மனுஷன் ஏன் நோக்கினாருன்னா, அவன் பாவியா இருந்தாலும் தேவ கற்பனையில் தகப்பனுக்கு கணம் கொடுக்கறதுல, அம்மாவை கனப்படுத்துறதுல அவன் மிகுதியான மனுஷனா இருந்தான். தகப்பனுக்கு தாய்க்கு ஏன் கனப்படுத்த முடியாதுன்னு, கையில் இருக்கிற காசு போயிடும், அந்த ஒன்று தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ இவன் தகப்பனை கனப்படுத்துறதுக்கு எந்த அளவு கனப்படுத்த முடியுமோ அந்த அளவு கனப்படுத்தினான். கர்த்தர் அவனை நோக்கி அப்படின்னு ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கிட்டார். ஏசு தான் சொன்னார், என் கற்பனையின்படி யாரா வாழ்ந்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆவியானவர் அவங்களுக்கு மேலே வந்து இறங்குவார். வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்காக கிறிஸ்து ஜெபம் பண்ணார், ஆபிரகாமுக்குள்ள பரிசுத்தம் வந்து இறங்கினார். இப்போ பாருங்க, இறங்கிட்டு சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பரிசுத்தமா பேசுறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. புதுசாட்டு ஒரு தெய்வம் வந்து பேசுது. அவன் கல்லை மண்ணை நம்பிட்டு இருக்கிறான். புதுசா ஒண்ணு வந்து பேசுது. போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க என்றாரு. சொன்ன உடனே என்ன கேளுங்க, பரிசுத்தாவி பேசின உடனே அந்த மனுஷனோட ஹார்ட் சந்தோஷப்பட்டு அவன் அப்படியே செஞ்சு விட்டான்றது. ஹலோ, நான் சொல்லுவோம் பாருங்க, நீங்கள் எது பாரம் எது கஷ்டம் நினைக்கிறீங்களோ
உங்களுக்குள்ளாய் ஆவியானவர் வந்த பின்னாடி அவைகளை எல்லாவற்றையும் தூசியாக உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஒரு மேட்டரே கிடையாது பாருங்க. நான் சொல்லுவேன், நம்மளுக்கு ஒரு லவ் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம்னா, இல்லைன்னா ஒரு தேசம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை விட்டு வர முடியாது. நான் சொல்லுவேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லாமல் ஆகி போய்விடுன்றேன். ஆமென். அவர் சொன்ன உடனே தேவனுடைய வார்த்தை அவனுடைய காதில் வந்து ஆவியானவர் பேசின உடனே அதற்கு கீழ்ப்படிவதற்கு காரணம் ஆவியானவர் அவனுக்குள்ள வந்ததுனாலே அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாட்டான்ற. ஹலோ, அப்ப 2 பாயிண்ட் இருக்குது. 1, நீங்கள் உங்கள் தாயின் தகப்பனை கனம் பண்ணும்போது ஆவியார் உங்களுக்குள்ள வர்றார். 2, ஆவியார் உங்களுக்குள்ள வந்த பின்னாடி பாவம் உங்களை பிடித்து ஆளக்கூடாதபடி தேவன் உங்களை ஆளும்படிக்காய் மாறிவிடுகிறீர்கள். இன்னொரு மனுஷனை சொல்றேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். பாவத்தை ஆசைப்பட்டு இருக்கிறோம், பாவத்தை ஆசைப்படுறோம். இப்போ ஆவியானவர் இல்லாத மனுஷன் எல்லாருமே பாவத்தை ஆசைப்படுறான். ஆவியானவர் வந்த பின்னாடி அவன் பரிசுத்தத்தை ஆசைப்படுறான். ஆமென் சொல்லுங்களேன். பாவம் இருக்கும்போது பாவம் சந்தோஷமா இருக்கும், தெய்வம் வரும்போது பாவம் அருவருப்பா மாறிடும். நீங்க இப்ப லவ் ஆசையா இருக்கு பாருங்க, ஒரு பண்டிகை ஆசையா இருக்குது, ஒரு திருவிழா ஆசையா இருக்குது, ஒரு கல்யாணம் ஆசையா இருக்குது. இதுக்கெல்லாமே காரணம் பாவம் உள்ள இருக்குது. ஆவியானவர் உள்ள வந்துட்டா அவைகளெல்லாம் அருவருப்பா மாறிடும். சி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வாந்தி வரும். உண்மையா சொல்றேன், அது நீங்க அனுபவிக்கல, உங்களுக்கு உள்ளா இருந்து வாந்தி சொல்ற பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து பிசாசு உங்களை இருந்து வெளியேறும். அந்த உணர்வு வரும். உங்களால வந்து தவறான சாப்பாடை சாப்பிட முடியாது, பிடிக்காத சாப்பாடை சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா நாம எல்லாமே பிடிக்காத, புருஷனுக்கு பிடிக்காத, மனைவிக்கு பிடிக்காத, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறோம். ஏன் செய்யறோம்னா உள்ளுக்குள்ள பாவம் இருந்து செய்ய பண்ணுது. ஆவியானவர் வந்த பின்னாடி அது அருவருப்ப தோணும். சே, இந்த பண்டிகைக்கு போனோமா, இந்த கல்யாணத்துக்கு போனோமா, இந்த கூட்டத்தில் போய் நிக்கணுமா, நான் எவ்வளவு மோசமா இருக்குது. இது போய் எல்லா மனுஷனையும் பாவத்துக்குள்ள நிரப்பி விட்டுருது, என்னையும் பாவத்துக்குள்ள நிரப்பி விட்டுரும், என் குடும்பம் கெட்டு போயிடும், என் பிள்ளைங்களுக்கு உள்ள பாவம் வரும், இது எனக்கு தேவனுக்கு பிடிக்காதுன்னு ஒரு வெறுப்பை பரிசுத்தாய் வரும்போது உங்களுக்குள்ள ஏற்படுத்தி வச்சிடும். போக முடியாது, உங்களுக்குள்ளாக சின்ன சின்ன லாபத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல வஸ்திரம் கிடைக்கும் போக முடியாது, நல்ல சாப்பாடு கிடைக்கும் போக முடியாது. ஏன்னா உள்ளக்குள்ள வந்து பாவத்தை குறித்து ஒரு அருவருப்பு உங்களுக்குள்ளாக கிளம்பி விட்டுரும். இன்னொரு அளவு குறித்து சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். அது உள்ள வரணும், அது உள்ள வந்தாதான் நம்ம மனுஷன் ஆக முடியும், நம்ம ஆவிக்குரிய மனுஷன் ஆக முடியும். அதுக்கு அடுத்தால 26வது அதிகாரத்தில் ஒரு விஷயம் வரும். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க வராங்க. ஒன்னு யாக்கோபு, மற்றொன்னு ஏசா. 2 பேருக்குமே 40 வயசு தான். 2 பிள்ளைங்க ஒரே நிமிஷத்திலே மாற வந்துட்டாங்க. 2 பிள்ளைங்களுக்கு 2 பேரும் 40 வயசு. 40 வயசு ஆகும்போது ஏசாவுக்கு 2 கல்யாணம் நடந்துடுச்சு. ஏத்தியின் குமாரத்தி 2 பேர் கட்டினான்றது, யூதித்தையும் பஸ்மாத்தையும் கட்டினான்றது. 2 பேர் 2 பிள்ளைகள் கட்டான். ஆனா ஈசாக்கு பிறந்த மனுஷன் தான், பரிசுத்தாவினால் நடத்தப்படுற மனுஷன் தான், பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் தான். அவருக்கு பிறந்த மூத்த பையனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கல. இதை கொஞ்சம் இது பேசட்டு. ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மனுஷன் ஏத்தியின் புத்திரத்திகளை 2 பேரை கல்யாணம் கட்டிக்கிறான். 2 4 கட்டிக்கலாம். ஆனா யாரை கட்டுன்னு இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், 2 பேரையும் ஈசாக்குக்கு தெரியாமல் லவ் பண்ணி 2 பேரையும் கட்டினான். கட்டினதுனால பரிசுத்தாவி அவனுக்குள்ள கிடைக்கல. அவன் தான் கடைசியில கிறிஸ்துவனுக்கு எதிர்த்தால வர்றான். கடைசி காலங்களில் இப்பவும் எப்பவுமே கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவன் சொந்த தம்பிக்கு எதிர்த்து நான் ஏசா. பரிசுத்தாவி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நான் சொன்னேன், அவன் மன விருப்பத்தின்படி திருமணம் கட்டினான். தகப்பனுடைய மன விருப்பத்தின்படி திருமணம் கட்டல. தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்கல, தகப்பனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. தன்னுடைய ஆசை பெருசா என்றான். தான் கட்டின புள்ள தான் கட்டுன்றான், எனக்கு அந்த புள்ள தான் பிடிக்கின்றான், அவ அழகா இருக்குன்றான், பல காரியத்தை சொல்லி கட்டிட்டான். நீ தகப்பனை சம்மதிக்க பண்ணலாம். இந்த பாவத்தை குறித்து ஞாயிற்று ரொம்ப ஆழமா பேசுவேன். ஆனா தேவனை சம்மதிக்க பண்ண முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டுறேன் இல்லையா, தகப்பண்ட நீ சம்மதிக்க பண்ணலாம், தகப்பண்ட ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், தகப்பண்ட நன்மை வாங்கிடலாம். ஆனா தேவன்ட வாங்க முடியாது. ஏன்னா தேவன் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. அதனால இவனுக்கு பரிசுத்தம் இல்லாமல் போயிட்டு ஒன்று புரியுது. இதை ஏன் பேசணும்னா உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும்.
தனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்து தகப்பனுக்கு கீழ்ப்படியாம தாய்க்கு கீழ்ப்படியாம தான் விருப்பப்பட்ட பையனை கட்டிக்கிட்டு வந்து தேவ சமூகத்தில் நின்னா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வராது. நீ என்னதான் அழுதாலும் கட்டி புரண்டு அழுதாலும் வராது. அது நம்மளுக்குள்ள ஒரு பெருமை வச்சுக்க கூடாது. யாரோ ஒரு மனுஷன் பேசுறான்னு வராது. நிறைய சபையில் மாற லவ் பண்ணி தான் கட்டிட்டு இருக்கிறா, மன விருப்பத்தை கட்டிட்டு இருக்கிறா. ஆனால் அவங்க சொல்றாங்க பரிசுத்த ஆவி வரும், என் பிள்ளை மேல வரும், நோ வராது, சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்யாணங்கள் ஆவிக்குரிய சபையிலே மாற பிள்ளைகள் பார்த்தவங்க பிடிச்சி சம்பந்தம் பார்த்து கட்டுறாங்க. பிள்ளைங்க லவ் பண்ண பின்னாடி அவங்களை எதிர்க்க முடியாது, பிரிக்க முடியாங்கிற எண்ணத்துக்கு வந்து கல்யாணம் கட்டுறாங்க. நான் சொல்றேன், நரகம் தான் போவோம். அவங்க பரிசுத்தாவி பெற முடியாது. பரிசுத்தாவி இருந்தாலும் நித்தியஜீவன் போக முடியும், பரிசுத்தாவி பெற முடியாது. அதுக்கு காரணங்கள் சொல்லுவேன் நான். ஒண்ணு சரி. அடுத்து ரெண்டாவது யாக்கோபு சொல்றேன். நான் யாக்கோபை பற்றி பேசுறேன். யாக்கோபு எப்படி பரிசுத்தாவி பெற்றான்? அப்புறம் சொன்னேன் தகப்பன் கீழ்ப்படிந்தான், கர்த்தரோடு பேசினார், பரிசுத்தாவி பெற்றான். யாக்கோபு எப்படி பரிசுத்தாவி பெற்றான்? யாக்கோபுக்கு 40 வயசு இருக்குது. பெரிய ரொம்ப இளையவனும் கிடையாது. எல்லாரும் பேசுவாங்க பாருங்க, ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஒரு செகண்ட் தான். எப்படி வந்தா பிறந்தான் பாருங்க. ஏசா பிறந்துட்டான். பிறக்கும் போது பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி இருந்தவன் கையை பிடிச்சி அப்பவே சேர்ந்தான் பிறக்கிறான். இதுல என்ன மூத்தவன் இளைய வேண்டி இருக்குது? ஒரு செகண்ட் கூட கிடையாது. கையை பிடிச்சி வெளியே வந்திருக்கிறான். இதுல மூத்தவன் பெரியவனு, 2 பேருக்கும் ஒரே வயசு தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். அப்ப இதுல மூத்தவன் இளையவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே செகண்ட்ல வர்றாங்க. ஏன்னா கற்பத்துக்கு 2 வழி இருந்தா 2 பேரும் ஒரே மாதிரி வந்திருப்பான். வர ஒரு வழி தான் இருக்குது. யாரா ஒரு ஆள் தான் முன்னாடி வரணும், பின்னாடி வரணும். அதனால இதுல மூத்தவன் இளையவன் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மூத்தவன் ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க. சரி, மூத்தவனுக்கு அடையாளம். 2வது யாக்கோபு. சரி, 2வது உள்ளவனை கர்த்தர் சந்திச்சார். ஆனா இந்த 2வது உள்ளவனை எல்லாருமே பைபிளை வாசிச்சுட்டு கள்ளன்னு சொல்றாங்க. ஒருத்தன் கள்ளனா இருந்தா எப்படி கடவுள் கொண்டு போவார்? ஏசாவை கள்ளன்னு சொல்லல, ஆனா அவன் வந்து பரிசுத்தாவே போகல. யாக்கோப நான் சொல்லல, பைபிள் நல்லா புரியாதவங்க சொல்றாங்க அவன் கள்ளன் அப்படின்ட்டு. ஆனா அந்த கள்ளனை தேடி தானே கடவுள் போனாரு. நான் சொல்றேன், உனக்கு கள்ளனா தெரியலாம், தேவனுக்கு நல்லவனா இருந்தாரு தான் கடவுள் அவன் போனாரு. அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, அவங்க வீட்டுல மூத்தவன் இருக்கிறான் பாருங்க. ஊரா போய் விளையாடிக்கிட்டு வீட்டுக்கு வர்றான். நல்லா பசிக்குது. நம்ம வீட்டுல பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு வருவாங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு தாருங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்பாட்ட கூட கேட்க மாட்டாங்க. நைட்டா அம்மாட்ட போய் கிச்சன்ல போய் ரொம்ப பசிமா எனக்கு சாப்பாடு தான் அப்படின்ட்டு. இவரும் வர்றாரு. யாரு? ஏசாப்புல வர்றாரு. அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்குது. பொண்டாட்டி போய் சொல்ல முடியாது. அவளை கேள்வி கேட்பான், என்ன 2 கட்டினா பத்தாதா, இன்னும் ஊர்ல ஆந்திட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்பான். அதனால நல்லா விளையாடிட்டு வரும்போது அம்மாட்ட வந்து கேட்க வர்றாரு, அம்மா ரொம்ப பசிக்குது. அம்மா திட்டி விட்டுச்சு. ஏன் திட்டினா, அந்த 2 மருமக்களும் மாமியை படாத பாடுபடுத்திட்டா. உன் மனைவிட்ட போய் கஞ்சி குடிச்சுக்க பண்ணிட்டான். மனைவிட்ட போனா மனைவி திட்டுவா, உனக்கு உன் குணம் சரியில்லை, நீ வேற எங்க பார்க்க போறான். அம்மாட்ட வந்து அம்மா திட்டி விட்டு. இவன் 3வது யாக்கோபு இருக்கிறான். அப்பா வயசாயிடுச்சு. யாக்கோபிட்ட போய் சொல்றான், எனக்கு கொஞ்சம் கஞ்சி தருவியா அப்படின்னு கேட்கறான். பையன் ரொம்ப பசிக்குது, கூழு தருவியான்னு கேட்கறான். அப்போ அவரு சொல்றாரு, தர்றேன் நான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்துடணும். மூத்தவங்கிற அந்தஸ்துல இருக்கிற பாரு, என் கூடயே வந்துட்டு அந்தஸ்தை வச்சுக்கிட்டு எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிற, அதை எனக்கு பதுக்க எளிதா, நான் இதை தந்துடுறேன்றான். அப்போ பசி, இது என்ன புரியுதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு உங்க வயிற்றை பற்றி பசி வந்தா பரிசுத்த ஆவியை நீங்கள் வித்து போடுவீர்கள். தேவனை எவ்வளவு தன்னுடைய வயிற்றுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தூசிக்கிறானோ, வித்து விடுறானோ, அவனுக்குள்ள பரிசுத்த வராது. நான் தேவனுடைய சமத்தில் வந்திருக்கிறேன். நல்லா பாடுறேன், நல்லா துள்ளுறேன், நல்லா குதிக்கிறேன். ஏசா தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு முன்னாடி பாடுவான் ஆடுவான். ஆனா அவன் கிரியை பாருங்க. வயிறுன்னு வரும்போது சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் இருக்குது. தகப்பனுடைய எல்லா நன்மைகளையும் கொண்டு தம்பிட்ட வித்து போட்டான். நம்ம அப்படித்தான். கடவுளா பசியா, கடவுளா பாவம் வரும்போது கடவுளை விட்டுட்டு பசியையும் கடவுள் இந்த பாவத்தை தேடி ஓடிடுறோம். பரிசுத்தாவி பெற மாட்டான். அப்படிதான் போனான். அவன் தம்பிட்ட வந்து கேட்டோன்னா, தம்பி கேட்டான், சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை ஏண்டதான் நான் கேட்டான், கொடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அப்பாவுக்கு வயசாக உடனே அப்பா சொல்றாரு, எனக்கு கண்ணு மங்கி போயிட்டு நான் சாக போறேன். அதனால ஏசா மூத்தவனே நீ வா, பிள்ளைங்களை என்னதான் தப்பு செஞ்சாலும் தகப்பம் விடுவானா, என் பிள்ளை ரொம்ப தப்புன்னு தெரியுது. 2 பொண்ணை தெரியாம கட்டிட்டான். பெண்ணை கட்டினா பெருக்கியை கட்டி கொண்டு வந்துருக்கிறான். வீட்டையே பொறுக்க மாட்டான், அந்த மாதிரி ஆள். சரி, பெத்துட்டானா மூத்த பையன் இவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு. எப்படி எது என் சொத்தை எல்லாம் அவனுக்கு கொடுப்பணும், எழுதி கொடுக்க பாக்குறாரு. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுட்டு சொல்றான்,
பையனை கூப்பிட்டு, உங்க அப்பா குடிக்காமையில போதையில் இருக்கிறாரு, இவரும் பையனுடைய விருப்பத்துக்கு வேண்டி இவரும் தேவ காரியத்தை விற்க பார்க்கிறாரு, நான் விட மாட்டேன், நான் நீ போய் ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு வா, நல்லா கறி வச்சு தரேன், கொண்டு கூட அப்பட கூட போய் வேலைக்கு போவோம். கடைன்னா ஆடு மாடெல்லாம் கிடச்சிடும், அம்மாட்ட கொண்டு கொடுக்குறாங்க, நல்லா வறுத்து எடுத்து மனமனம் மணக்குது. சாவ போகிற கிழவண்டை கொண்டு கொடுக்குறாங்க, ஈசா கிட்ட நல்லா கட்டைக்கு அடித்தார். அடிச்சுட்டு யாக்கோபை சொல்லிட்டார், நல்லா இருப்ப மக்கா, நீ நல்லா இருப்பன்றார். இவர் பின்னாடி ஏசாப்புல போயிட்டு வர்றாரு. வந்து ஏதோ ஒய்ஃபு மார்கிட்ட கொடுத்து சமைச்சிருப்பான் போல இருக்குது, மாமாவுக்கு தானே சமைக்கிறாங்கன்னு கொஞ்சம் உப்பெல்லாம் தூக்கலாக போட்டுருப்பா போல இருக்குது. கொண்டு போட ஸ்மெல்லை பிடிச்சிட்டு, அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வயிறு முட்டை தின்னுட்டேன், இதனே ஒதுக்கி வந்துட்டார். அப்பா நீ எப்போ நீ ஆசீர்வதி, நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து என் ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், தர முடியாது அப்படின்ட்டுருவார். இவன் கத்துறான், கதறான். ஆளை பார்த்துடுங்களா, அப்பாவுக்கு கீழ்படிய மாட்டார், எத்தனை லவ் பண்ணி கட்டுவார், தான் விருப்பத்துக்கு போவார். ஆனா இவர் விரும்புற ஆசீர்வாதம் இவரு கிடைக்கணும். புரியுதா நான் சொன்னது? எதுக்கும் கீழ்படிய மாட்டார். எனக்கு ஆசீர்வாதம் தந்தா என்ன, அதுக்கு ஈசாக்கு சொல்லுவார், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எனக்கு நல்ல என்னை திருப்தியாக்கின மனுஷனுக்கு நான் கொடுத்து விட்டேன்றார். அது யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கண் மங்கி போச்சு. ஆனா என் சுவை அறிந்து, என் டேஸ்ட் அறிந்து, நான் சாகுறதுக்கு முன்னாடி என் ஆத்மாவை திருப்திப்படுத்தின ஒரு மகன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் பாதுகோ அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் தேவனுக்காக முதல்ல பிறந்திருக்கலாம், இன்னொருத்தன் கடைசியில் பிறந்திருக்கலாம். கடைசியில் பிறந்தவன் தேவனுக்கு அவருடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தும்படிக்காய் வாழ்ந்தால், முன்னாடி வந்தவனுக்கு அல்ல கர்த்தர் கொடுக்கிறது, அவருடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தினவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். நான் வெள்ளனே பிறந்திருக்கலாம், கடவுளோட வெள்ளனே போயிருக்கலாம். கடவுள் வெள்ளனே வர்றவங்களாம் பார்க்கறது கிடையாது. முந்தினோர் அநேகர், முந்தினோர் பிந்தினோர் ரிஜிஸ்டர் இருக்குது, முந்தினோர் பிந்தினோர் ரிஜிஸ்டர் இருக்குது. இதுல வந்து முந்தினோரும் கர்த்தருக்கு முக்கியம் கிடையாது, அவருடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தணும், அதான் முக்கியம். இவன் திருப்திப்படுத்திட்டான், கொடுத்துட்டாரு. இவன் நினைக்கிறான், இவன் நினைக்கிறான், இவன் தான் சொல்றான் முதல்ல யாக்கோபை பார்த்து, அவன் வந்து என்னை வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான், கள்ள அப்படின்றாரு. அவன் கள்ளனே கிடையாது. அவன் சொல்றான், ஒரு முறை என் தேஷ்ட புத்திர பாகத்தை குழுக்காக எடுத்து விட்டான், மறுமுறை வந்து என் தகப்பனிடத்துல எனக்கு வர வேண்டிய நன்மை எடுத்து விட்டான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிட்ட வித்தியோ அப்பமே அவன் மூத்தவன் ஆயாச்சு. இப்ப சொத்துக்கெல்லாம் அவன் உரிமையாளு, அதனால கலாவங்கல தான் சொத்தை கேட்டான். அப்பாவுக்கு தெரியாது, அண்ணனுக்கும் தம்பி வந்து சண்டை, அப்பாவுக்கு தெரியாது. ஆனா அண்ணனுக்கு தெரியும், நீ சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பிட்ட வித்துட்ட, இப்ப தம்பி தான் மூத்தவனாட்டு இருக்கிறான், அதனால மூத்தவன் தனக்கு உண்டான வேங்கி கொண்டாது. களவு கிடையாது, தேவனுக்கு தெரியும். மனுஷன் கோபத்துல ஒன்றும் பெறாம இருந்தா எல்லா பாவம் செஞ்சுட்டு. நான் ஒரு வீட்டில் ஒரு கதை கேட்டேன் பாருங்க. அம்மா சொல்லுது, லவ் பண்ணாத, காலேஜுக்கு போகும்போது லவ் பண்ணிட்டு கல்யாணம் கட்டாதுன்னா, எனக்கு கல்யாணம் அவனை தான் கட்டுவோன்னு வீட்டில் சம்பந்தம் வந்து கல்யாணம் கட்டியாச்சு, டைவர்ஸ் வந்தாச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை வந்தும் வராமல் இருக்கு, அதுக்கு சண்டை. நான் சொல்லுவேன், நீ சரியா நீங்கள் தேவனிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாக இருப்பீர்களே அல்லாமல் நீங்கள் மனம் திரும்புகிறவர்களாக மாற முடியாது. ஏசா சரியா இல்லாம வாழ்ந்துக்கிட்டு சண்டை தான் போடுறான். மனம் திரும்புவோம். என்னுடைய மேட்ரு என்னென்ன, என் தகப்ப எனக்கு தராம போனாலும் நான் மனம் திரும்பினால் என்னை பெற்றெடுத்த என் பிதாவாகிய தேவன் எனக்கு தருவாருங்கிற அந்த மைண்ட் வரல. நான் தப்பா போனா என் மைண்டு தப்பா தான் வேலை செய்யும், நான் சரியா போனா என் மைண்டு சரியா வேலை செய்யும். இவன் தப்பா போய் சண்டை போடுறவனா இருக்கிறான், யாக்கோபு சரியா போய் நல்லவனா இருக்கிறான். இப்ப ஏசா சொல்றான் மனசுக்குள்ள, அப்பா வயசாயிடுச்சு, எப்படி செத்து போவாரு பார்த்து எடுக்கலாம், எங்க போறான்னு செத்து போவாரு. சாவுக்கு எப்படி தம்பி வருவான், என்கிட்ட சண்டை போட்டு போனாங்க, அன்னைக்கு அப்பா சாவுற அன்னைக்கு இவனை சோழியை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஐடியா போடுறான். ஏன்னா எல்லாரும் துக்கத்தோடு கூட இருப்பாங்க, இவன் காண்டல் வந்து முடிச்சிருவான். டேய், தப்பு யார் மேல? உனக்கு பசி வந்துச்சுன்னா உன் கேரக்டர் கரெக்டா இருந்தா உங்க அம்மா உனக்கு சாப்பாடு தரும், உன் கேரக்டர் கரெக்டாக இருந்தால் உன் மனைவி உனக்கு சாப்பாடு தரும், உன் கேரக்டர் சரியாக இருந்தால் உன் தம்பி இல்லாமல் இருந்தால் உனக்கு தந்திருப்பான். நீ அப்பா அம்மாவுக்கு இருதயத்துக்கு சரியில்லாமல் தேவனுக்கு சரியில்லாமல் வாழ்ந்ததுனால, நீ தப்பா வாழ்ந்ததுனால பாவம் உனக்குள்ள இருந்து பாவத்தையே தோற்றி வைக்கிறது. பாவ எண்ணங்களையும் பாவ சண்டைகளையும் கொலைகளையும் வெறிகளையும் கொண்டு வருது. நீ மனம் திரும்பினா மனம் திரும்ப வழி இல்லை. நான் மனம் திரும்ப மாட்டேன், ஐயா எனக்கு அது மட்டும் பிடிக்காது, ஆனால் எல்லாம் எனக்கு தரணும், கடவுள் எல்லாம் எனக்கு தரணும், மனம் திரும்ப மாட்டேன், கடவுள் எல்லாம் தரும். இவன் மனம் திரும்பணும் மனுஷன். அம்மா சொல்லுது, நீ போ, ஒரே நாளில் 2 பேரும் அப்பா செத்த அன்னைக்கு ஒன்றையும் உங்கள் அண்ணன் கொண்டு போடுவான், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விசனமாக இருக்குது,
நீ தயவு செய்து எனக்கு ஒரு காரியத்தை செய். என்னப்பா? என்னம்மா கேட்குறான்? நீ இந்த ராத்திரியோட ராத்திரியாட்டு அப்பா சாவர நாள் வரைக்கும் காத்துட்டு இருப்பான் கொல்லுவதற்கு. நீ இன்னைக்கே எந்திரிச்சு போயிருப்பா. அப்படி போய் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிற பொண்ணை கெட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்த்துக்க, இங்கேருந்து போன்னு சொன்னோன்னே தான் வளர்ந்த இடம், தன்னுடைய நண்பர்கள், தான் சொத்து, தான் நிலம், தான் ஆடு, தான் மாடு, தான் கோழி, தான் தேசம், தான் காடு எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு. அப்பா சொல்லிச்சுன்னு எல்லாவற்றையும் போட்டுட்டு, அம்மா சொல்லிச்சுன்னு எல்லாவற்றையும் போட்டுட்டு அந்த இருட்டோட இருட்டை ஓடிட்டான். ஒன்றும் ஒன்றும் பண்ணல, நடுக்காடு, பேய் பயம், புள்ள பெத்தா இப்படி பெக்கணும். ஓடுறாங்க, ஓடுறான் 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 ஓடுறான். நைட் ஆயிடுச்சு. அங்க இருந்து சிங்கம் அப்படின்னு உருமுது. காடு மரம்லாம் ஆடுது, கிசு 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 கிசுன்னு பேய் சவுண்டு போடுது. பிள்ளை பிறந்தா இப்படி பிறக்கும். போன போயிட்டா. அப்போ டியூப் லைட்டும் கிடையாது, லைட்டும் கிடையாது, அணுமிலையும் கிடையாது, போஸ்டும் கிடையாது, நிலாம் வெளிச்சம் தான் உண்டு. அது பக்கா இருட்டு, வெறும் காடு. அன்னைக்கு ஆட்கள் கிடையாது. அப்போதான் யூத உலகம் தோன்றி கொஞ்சம் வருஷம் தலைமுறை ஆச்சு. அப்புறம் வரைக்கும் ஓடுது. ஓடனா அந்த இடத்துக்கு வெறும் லூஸ், இருட்டாயிடுச்சு. ஓடி ஓடி பார்த்தா இருட்டாயிடுச்சு. இனி போக முடியாது. ஒரு கல்லை எடுத்து, அந்த பேர், அதுக்கு பேர் தான் பெத்லகேம், அதுக்கு பேர் தான் எருசலேம். அங்கே தான் தேவனுடைய ஆலயம் பின்னாடி உண்டானது. பாருங்க எப்படி கர்த்தர் வடிவமைச்சார் பாருங்க. அந்த இடம் யாருடைய கையிலெல்லாம் போச்சு, வித்து வித்து. ஆனாலும் கடைசியில் யாக்கோப்புக்கு தரிசனமான இடத்துல தான் அங்கே தேவன் அங்கே மறுபடியும் அங்கே தான் தங்குறார். அதுக்கு பேர் லூசு. ஓடி போய் இனி என்னால் ஓட முடியாதுப்பா. அம்மாவும் திட்ட முடியாது, அப்பாவும் திட்ட முடியாது. பாவம் அவங்கள திட்டுறதோட நான் சாகிறது நல்லா இருக்கணும். இன்னும் இப்போ கல்லை எடுத்து படுத்துட்டான். அடுத்த ஒன்று சோப்படுறதுல ஏச போடுறாரு. பறிச்சு தவிக்க ஆக்கவே இல்லை. ஏய் சும்மேரி, பிள்ளைங்களும் முறைக்கும், பொம்பளை பிள்ளைங்களும் முறைக்குது அம்மாவை, பசங்களும். என்ன உங்களுக்கு கோபம் தான் வரும். எப்ப பார்த்தாலும் என்னைய தான் வேலை செய்ய சொல்றீங்க நீங்க. நான் தான் கிச்சனுக்கு போகணும், நான் தான் யாருக்கும் பைசா கொண்டு போகணும். நான் போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். செவனா அந்த தண்ணி எடுத்துட்டு வாமா. எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கிறேன். எனக்கு மூத்தது பையனை பத்திங்க, பையனை போச்சிருக்க. புரியுதா நான் சொன்னது உங்களுக்கு? ஹோலி ஸ்பிரிட்டை வாங்குறதுக்கு தனி வழி இருக்குது. ஆனா நம்மளுக்கு போதிச்ச வழியெல்லாம் பாருங்க, முட்டாள்தனமான வழி. நகையை கலட்டு. நான் சொல்றேன், எதை கலட்டுறது தெரியுமா? உன் தகப்பன் வருத்தப்படுவார். எதை அவருடைய பேச்சுக்கு நான் கீழ்ப்படியாம இருந்தால் என்னை வருத்தப்படுத்துவாரே, அவரை வருத்தப்படுத்துற குணம்னு ஒன்று இருக்குது, அதை கலட்டிது. ஸ்பிரிட் உள்ள வந்துடும். தங்கம் போட்டிருக்க பார்த்து கடவுள் வரக்கூடாதுன்னா கடவுள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. அங்கே தங்கம் தான் இருக்குது. அவர் அப்ப அங்கிருந்து இங்க பூமிக்கு தான் வரணும். இங்கெல்லாம் தங்கம் குறைவா இருக்குது. அவர் தங்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. தங்கம் மேட்டர் இல்லை. உன் தகப்பனுக்கு உன் தாய்க்கும் எவ்வளவு கனம் கொடுக்க முடியுமோ அந்த இருதயம், ஹார்ட் உனக்கு உண்டாகட்டும். அங்க போய் இருக்கிறார். தேவன் வானத்திலிருந்து கீழே மேல இங்கிருந்து இறங்கிட்டு இருக்கிறார். தேவது மேல ஒரு ஏணி போதான், ஏணி வானத்துக்கு மேல இருக்குதான். அங்க தேவன் இருக்கிறாராம், கீழே இவன் இருக்கிறானா. அங்க இருந்து தேவதூதர்கள் யாருறதும் இறங்குறதும் பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இங்க ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்குது. அவனுக்கே தெரியல, ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு விஷயத்த சொல்றேன், ஆசீர்வாதத்தை கொடுத்து சொன்னாரு, உங்க அப்பா வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு. அவனுக்கு பெரிய ஆசை. அம்மா வீட்டு வந்துட்டேமே, அம்மா வீட்டு வந்துட்டேமே. அம்மானா உயிர். பிறந்து 40 வருஷமும் வேதம் சொல்லுது அம்மாவோடையே வாழ்ந்தான்றது. மூத்தவன் 40 வருஷத்துல 20 வயசுல எல்லாம் திருமணம் கட்டி முடிச்சிட்டான். இவன் 40 வருஷம் அம்மாவோட வாழ்ந்தான். இவங்க அம்மா பிரிஞ்சு போக முடியாது. ஆனா அம்மாவோட வார்த்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அம்மாவை பிரிஞ்சு போகவும் முடியாது. அவ்வளவு அம்மாவோட அன்பு. ஆனா அதை பார்க்கல அம்மாவோட வார்த்தைக்கு கணம் கொடுக்குறான். அம்மா அவனுக்கு வந்து ஓட ஓட மனசெல்லாம் அம்மாட்ட தான் இருக்குது. ஐயோ புதுசு 40 வருஷம் அம்மாவோட கூட இருந்து கூழ் சமைச்சு மீனை வெட்டி கொடுத்து மரக்கறி வெட்டி கொடுத்து அம்மா கூட இருந்திருக்கிறோம். அம்மா மடியிலே படுத்திருக்கோம், அம்மா சீலையிலே படுத்திருக்கிறோம். இப்போ ஓடுறமே அன்பு ஒரு பக்கம் இழுக்க அம்மாவுடைய கட்டளை இன்னொரு பக்கம் அவனை தள்ளிட்டு இருக்குது. அன்பு அவன் அங்க இழுக்குது. அம்மாட்டான் கற்பனை அம்மா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை செய்து முடிக்கணும். அன்பை தாண்டி ஓடுறான். கடவுளை அத்தான் பார்த்தாரு. பிள்ளை வந்து அம்மாவுடைய மடியில படுகிறது, காலுக்கு மேல கால் போட்டு படுகிறது, அப்பா கூட சேர்ந்து படுகிறது. தப்பு இல்லை. ஆனா
தாயின் தகப்பன் சொன்ன வார்த்தை தான் நீங்க காலும் கையும் போட்டு படுக்கிற அன்பை பார்க்கலும் அதிகமா என்னணும். எங்க அம்மா சொல் நான் நிறைவேற்றி முடிக்கணுமே தவிர அது தரையில விழுந்து போகக்கூடாது என்று நினைக்கிற மனுஷன் வேணும். பொத்துன் தூதன் மேல இருந்து கீழே வந்து இறங்கினான்றது என்ன அர்த்தம்? தெய்வம் அந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. மனுஷன் பாவியா இருந்தோம்னா பாவம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அதனால தெய்வம் அங்கிருந்து பரிசுத்த ஆவியார் அங்கிருந்து தன்னுடைய வல்லமை தூதன் அனுப்பி, ஏப்பா பையன்ட்ட கொஞ்சம் சொல்லிட்டு வாப்பா, இனி அவனோடு கூட நான் இருப்பேன். நான் அவர் சொன்ன வார்த்தை, நீ போ அங்க கல்யாணத்தை கட்டு, நீ பெருகுவ, ஜாமுன்னு வருவ, நல்ல பணக்காரன் ஆயிடுவ. ஆனா உன் எங்க கொண்டு போவேன்? மறுபடியும் உன் தேசம், உன் இனம், உன் அம்மா, இந்த மூணு உனக்கு ரொம்ப முக்கியம். தேசம், இனம், உன் ஜாதி, உன்னுடைய அம்மா ரொம்ப முக்கியம். நீ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போனதுனால நான் உன்னை நல்லாக்கி மறுபடியும் அதை சுதந்திரிக்கும்படிக்காய் செய்வேன். இப்படிதான் வேலை செய்யுங்க. ஆமென். நான் என்ன தெரியும், எல்லாரும் வேலை செய்து பணக்காரன் ஆகிறது கிடையாது. சில பேர் தான் செய்யறா. ஏன்னா அவனோட ஒழுக்கம் இருக்குது. எல்லாரும் பாடி நல்லா வர்றது கிடையாது, பரிசுத்தாவி பெறுறது கிடையாது, பணக்காரன் ஆகிறது கிடையாது, நல்ல குணம் வர்றது கிடையாது. சில பேர் செய்யறா, சில பேர் தேவனுடைய கற்பனைகளுக்கு இயங்குகிறா. எங்க அம்மா ரொம்ப முக்கியம், எங்க அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் என்னை பெற்றாங்க, என்னை வளர்த்தாங்க, என்னை போஷிச்சாங்க. அதுதான் பெரிய கற்பனை. தகப்பன் விரும்புறது நான் செய்யணும், கர்த்தர் அதுதான் பெரிய கற்பனை விரும்புகிறார். அதற்காக ஆவியான தர்றார். ஒரு தாயை கணம் பண்றது எப்போ தெரியுமா? தகப்பனை கணம் பண்றது சாப்பாடு கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் விஷயத்துக்கு வரேன். நம்ம தாயின் தகப்பன் வயசாகி இருப்பாங்க பாருங்க, அவங்க வயசாகின உடனே பரிசுத்தாவி பெற்றவனுக்கு சந்தோஷமா இருக்கும். பரிசுத்தாவி இல்லை உடனே வயசாகின உடனே இனி நம்ம தானே பார்க்கணுங்கிற ஒரு பாரம் உள்ள வந்துடும். இனி சாரியை கழுவணும், பாவடையை கழுவணும், பாத்திரம் கூட்டு போகணும், அவங்களோட 3/4 மணி நேரம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும். நான் சொல்றேன், இந்த கஷ்டத்தை அனுபவிக்க உனக்கு இருதயம் இருந்தால் ஆவியானவருக்கும் மனுஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமில்லாத தேவனை உன்னோட சம்பந்தப்படுத்துவார். தேவன் கட்டாயப்படுத்தி பரிசுத்த ஆவியான உங்களோட வச்சிருவார். நீ அங்கதான் இருக்கணும். நீ ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் இங்க வல்லமை இல்லாம இருக்கக்கூடாது, நீ அங்க போன அனுப்பி விட்டுருவாரு. எரின்னு ஜம்முன்னு வந்து இருப்பார். கடைசி வரைக்கும் நம்மளோட இருந்து நமக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செய்வார். நீங்களாம் பணத்துக்கு அங்கங்க ஓடுறீங்க, ஆளா பறக்குறீங்க. நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு தகப்பன் தாய் இல்லை, அதனால நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு கிடைத்தால் நீங்க அதை அனுபவிக்கணும். அப்படி நான் நினைப்பேன், உங்க தாய் தகப்பனுக்கு எத்தனை கோடியும் கொடுக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளைங்களுக்கு பல கோடி சேர்க்கணும், கிடையாது. உங்க தாய் தகப்பன் தான் பல கோடி சேர்க்கணும். உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க பல கோடி செய்து நீங்கள் அவர்களை தைரியமாய் பாதுகாத்தால், நான் சொல்லுவேன், நீங்கள் சேர்க்கிற 1000 கோடியை பாய்க்கணும் பரிசுத்தாவுடைய சின்ன வல்லமை உங்களை அதிக பணக்காரனை மாற்றும். இந்த ஸ்பிரிட் பெனிகன் சொல்றாரு, துதிங்கள், ஜெபம் பண்ணுங்கள், செபியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்குள்ளாக பொருளாதாரம் வரும்ன்றார். ஏன்னா அவர் பொருளாதாரத்தில் மிதிஞ்சு போய் நிற்கிறார், சாதா ஒரு மனுஷன். இந்த கற்பனையெல்லாம் இயங்காம மேல இருந்து ஒண்ணு வாங்குறது கஷ்டமாயிருது. சேர்க்கும் போது, வீடு கட்டும் போது கத்த சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல உன் தாயின் தகப்பனை கணம் சொல்லும் போது நம்ம என்ன தெரியுமா வீடு கட்டுறோம்? வீடு கட்டும்போது எப்படி கட்டுறோம் தெரியுமா? எல்லாரும் ஒரு 3 ரூம். எப்படிங்க? எனக்கும் என் புருஷனுக்கும் கிச்சன்ல இருந்து முன்னாடி இருக்கிற ரூம் எங்களுக்கு, 2 பிள்ளைங்களுக்கும் நடு ரூமை தாண்டி அங்க இருக்கிற ரூம்ல 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப உங்க அம்மா அப்பா அவங்கள பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. பாருங்க, வீடு கட்டும் போது யாருமே அப்பா அம்மா பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. பிள்ளைங்களை கவனிச்சா பரிசுத்தாவி தரும்னு சொல்லல, கவனிக்கன்னு சொல்லுது, அடிக்கன்னு சொல்லுது, நல்லாக்குன்னு சொல்லுது. ஆனா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் கற்பனை பூமியில மனுஷனை அப்பா அம்மா கவனிக்கணும்ன்றாரு. யாருமே அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டணும், செத்த பின்னாடி போட்டோ வைக்கிறது, செத்த பின்னாடி அவங்களுக்கு செலவு வைக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வருவோம் பாருங்க, உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனப்ப எந்த அளவு கரிசனையோடு கூட அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேண்டிய, நான் சொல்றேன், நீ ஒரு 5 வருஷம் வாழணும். என்னைக்கு படுக்கையில விழுறாங்களோ அன்னையில இருந்து சாகிற வரைக்கும் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் போடுங்களா. அந்த 5 வருஷம் 7 வருஷத்துக்கு தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்காக கொடுக்கும்போது தேவன் அதைத்தான் பார்க்கிறாருங்க. தேவனுக்கு கண் இருக்குது, பார்வை இருக்குது, வானத்திலிருந்து பார்ப்பார், எல்லாம் செய்யறாரு. அது இருக்கணும். அப்படி வந்த பின்னாடி தான் யாக்கோபுக்கு வந்துச்சு. இந்த பூமி
நல்லா சாப்பிட்றாங்க பாரு, புறஜாதிகள் நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம கூட இருக்கிற மனுஷன்லாம் தின்றான் இல்லையா? எதனாலங்க இது நடக்குது? நீங்க சொல்றீங்க, அடிக்கடி சொல்லுவீங்க, என் வீட்டில் இருக்கிற தேவன் இல்லாதவன் ரோமன் கத்துக்குள்ள நல்லா இருக்கிறான், சிஎஸ்சி காரன் நல்லா இருக்கிறான், ஆவிக்குரிய நான் தான் கெட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. ஐயோ, ஒரு விளக்கம் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. யாக்கோப்பு ஓடிட்டான், அம்மா வீட்டிலேருந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். மாமனார் வீட்டுக்கு போன பின்னாடி யாக்கோப்பு நிமித்தமாய் மாமனை ஆசீர்வதித்தான் இருக்குது. இந்த பூமி இருக்குது பாருங்க, நாம இங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தான், நாம் ஆவிக்குரிய சபைன்னு ஒண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் தான் இங்க செழிப்பு, சந்தோஷம், பணம், பொருளாதாரம் எல்லாம் இவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்யறாரு, அதெல்லாம் எடுத்துக்கிடுறான். இவன் என்னைக்கு பூமியிலிருந்து எடுக்கப்படுறானோ அன்னைக்கு பாவிகள் எல்லாரும் அழிக்கப்படுறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நீ ஒரு ஆள் தேவ பரிசுத்தாவியை பெற்றுட்டன, உன்னை சுற்றி இருக்கிற தேசம், நாடு, ஊர், வீடு எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப அந்த ஒன்னை பெறுவதற்கு உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணுவாயன்று. கணம் பண்ணு, நீ கணம் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். அதனாலதான் நான் வேற ட்ரெஸ், வேற இதுக்கெல்லாம் போற கிடையாது. நீ ட்ரெஸ் மாத்து, ஐயோ நீங்க வெள்ளை சட்டை எல்லாம் போடுறதுல பிரச்சனை இல்லை. யாருக்கும் மாமிக்கு சாப்பாடு கொடுக்க கிடையாது, அம்மாவை பாக்குறது கிடையாது. இங்க கல்யாணம் கட்டிடுறான், ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டிடுறான். கல்யாணம் கட்டுற கப்பல்லையோ இல்லாட்டி போட்டுக்கோ இல்லாட்டி வேலைக்கு அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவோ போயிடுறாரு. இங்க மாமியும் மருமகளும் போடுற சண்டை இருக்குது. அப்பா வெள்ளையெல்லாம் போட்டு போவாங்க, நகையெல்லாம் கட்டுவாங்க, கெட்ட வார்த்தையும் தூசண வார்த்தையும், சாப்பாடு கொடுக்க கிடையாது. அம்மாடா சாப்பாடு கொடுறோம். நீங்க நினைக்கிறீங்க சில நேரத்தில், நான் ஒரு அற்புதத்தை சொல்றேன், நான் ஒரு சில பேருக்கு செபிக்கிறேன், கிடையவே கிடையாது. உங்களுடைய கிரியைகள் தான் வேலை செய்யும். எனக்கு தீர்க்கதரிசனம் இருக்குது, அற்புதம் செய்கிற வர இருக்குது, எனக்கே பயப்படும் அந்த தீர்க்கதரிசனம் வரத்து உண்டு. ஒருத்தன் கையை வெட்டுறான், வலி இங்கேருந்து இங்கே வரைக்கும் விஷம்பை ஏறிட்டு கையை வெட்டுறான். கை இப்படி நேரே இருக்குது, விரல் நேரே இருக்குது, ஏதோ ஒன்று அடிபட்டுட்டு ஆணி குதிச்சு ஃபுல்லாக இங்கே விஷம் ஏறிட்டு கையை வெட்டுறான். வெட்டிட்டான், மாறல. என்னை தேடி ஓடி வந்தான். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஜெப வேலை முடிஞ்சிச்சு. கையை பார்த்தா இங்கேருந்து மறையுது. நான் சொன்னேன், கர்த்தர் சுகமாயிட்டார் உனக்கு. போனான், மறுநாள் வந்திருக்கிறான் 2ஆம் மணிக்கு. ஏன்ப்பா நேற்று தானே வந்து இன்னைக்கே வந்திருக்கிறேன்? சரியாயிடுச்சு. என்னன்னு? என் கடையில் உள்ளவன் உங்களை பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? இந்த வலினால அவர் கடையில் பட்ட வேதனை அந்த பையனுக்கு தெரியுமா? அவர் கடையில் வேலை பக்கம் வீட்டுக்கு போயிட்டார் வலியில். நேற்று இருந்த வலி இன்னைக்கு பூரணமாக குணமாச்சுன்னா அந்த ஆளை பார்க்கணும். என்னை ஒரு பையன் 18 வயசு 19 வயசுக்காரப்ப என்னை பார்க்க வேண்டும். அப்போ இந்த அற்புதத்துக்கு நான் என்ன சொல்றது? சரியாயிற்று, நல்லாயிற்று. அவனுக்கு நடந்த அற்புதத்துக்கு என்ன சொல்றது? நான் சொல்லுவேன், அவன் ஆள் ரவுடி தான், கேடி தான். அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியாது, அம்மாவுக்கு சுகர், அம்மா கிட்னி ஃபெயிலியர். ஆனால் அம்மாவை 30 நாளில் 20 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் பணத்தை போட்டு பராமரிப்பான். அப்போ கடவுள் பார்க்குறாரு, அவன் அறிந்தோ அறியாமல் ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றான். அவனுக்கு தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாய் ஆவியானவர் அற்புதம் செஞ்சிடறார். ஈஸி வே. ஆனால் நம்ம வந்து அதில் மனசை கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிசாசு நம்ம மனசை குழப்புது. இதெல்லாம் நீ ஒன்று செய்யாண்டாம், இதெல்லாம் ஒன்று நீ செய்யாண்டாம், இதெல்லாம் நீ ஒன்று செய்யாண்டாம். நீ பாடுனா போதும், ஆராய்ச்சா போதும், பாடுனா போதும், ஆராய்ச்சா போதும், ஜெபம் பண்ணா போதும். இதையே போட்டு சத்தியத்தில் உள்ள நிற்கக்கூடாதபடி, வாழக்கூடாதபடி எதையோ ஒன்று செய்து. நான் சொல்லுவேன், பிசாசு யாரை வஞ்சிக்கும்னா பாவத்தில் இருக்கிற மனுஷனை வஞ்சிக்கும், பரிசுத்தவனை வஞ்சிக்க முடியாது. முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நான் சொல்லுவேன், நம்ம விசுவாசிகள்லாம் சபை விசுவாசிகள்லாம் வீடு கட்டும்போது, நீங்கள் கட்டும்போது பிள்ளைங்களுக்காக கட்டாதீங்க. பிள்ளைங்கள் நீங்கள் கட்டும்போது உங்களுக்காக ஒரு 2 ரூம் வச்சு கட்டுங்க. பிள்ளைங்கள் வீடு கட்டும்போது ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இருந்தால் ஒரு 2 ரூமும் கட்டிடலாம். என் பிள்ளைங்களுக்கு ஐட்டம் அப்படி கட்டாதீங்க. கூட ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு அம்மாவுக்கும் 3ஆவது மாடியை போட்டு மேலறையில் அம்மா அப்பாவுக்கு சேஃபாக நீங்கள் ஒன்று பண்ணி வைங்க. அங்கேயே ஒரு சமையலரை வச்சு அங்கேயே சமைச்சு அவங்க அங்கேயே கொடுத்து அங்கேயே பாத்ரூம் போக, அங்கேயே ட்ரெஸ் மாற்ற, அங்கேயே குளிக்க, அவங்கள அங்கே வச்சு பராமரிங்கள். அப்படிலாம் செஞ்சுட்டு வந்து சபையில் வந்து நீ பாடணும்னா ஆராதனை நல்லா ஒரு கும்முன்னு பத்தி எரியும், நம்மளுக்குள்ள உள்ள இயங்கும். அங்கே எல்லா பாவம் செஞ்சுட்டு இங்கே வந்து ஒன்று தட்டாது. சரி, இப்போ போவோம், முக்கியமான விஷயத்துக்கு போயிடுவோம். தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை எப்படி இந்த பூமியுடைய உலகத்தில் சாத்தியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இங்கே யாருமே தாய் தகப்பனை வந்து பெருசாக கவனிக்கிற கிடையாது, அந்த கற்பனையில் வாழ்கிற கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 4-5 முதியோர்கள் இல்லங்கள்லாம் இருக்குது. ஏன் அது செய்யாமல் போயிட்டான்? ஏன் அப்பா அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் போட்டுடுறான்? இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இல்லையா. 2 காரணம். ஒன்று, பரிசேயர்
வேத பாரகர். இப்படி வேதத்தை வச்சுட்டு சரியா போதிக்காத ஒரு கூட்ட போதகர்கள். 2 ட்ரெடிஷன், சடங்காச்சாரியம். இந்த 2 தான் ஒரு மனுஷனை தாயின் தகப்பனை காணக்கூடாதபடி பார்க்கக்கூடாதபடிக்கு செஞ்சிருந்து இயேசு குற்றம் சாட்டுறார் 15ஆம் அதிகாரத்தில். முதல்ல பாரம்பரியத்தை சொல்றேன். பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையில நம்ம நடக்க விடாதபடி பண்ணிட்டுன்றார். முதல் பாரம்பரியம் கை கழுவாம சாப்பிடுறது. யூதர்கள் வந்து நிக்கிறாங்க, உங்களுடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க, இது ஒரு போதனையா? இப்படி ஒரு போதனை இருக்கு பாருங்க. சபைக்கு சிஸ்டர் வெள்ளை சீரி கொடுக்காம வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் அடுத்த வாரம் வெள்ளை சீரி கொடுக்கணும், இது ஒரு போதனையான்னு இந்த போதனை கேட்கும்போது நான் ஏன் போதகனா பிறந்தேன்னு தோணும். வந்து கேட்குறேன், கை கழுவாம சாப்பிட்டாங்க அவங்க சீசர்கள். ஏன் சாப்பிட்டாங்கன்னா, சீசர் எல்லாம் கடலுக்கு போகிறோம், என்னைய மாதிரி மீனவன் அரை ட்ரௌசரை போட்டுட்டு கிழிஞ்ச பிணியத்தை போட்டுட்டு அங்கே நிற்போம். அங்கே கூட நல்லது போட மாட்டோம். நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களும் மனைவியும் நல்லா தின்னாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக பழைய டவல் பழைய பனியன் தான் போட்டிருப்போம். இது புதுசாக வாங்கி நம்ம மனைவி திங்காமல் போயிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும்னு அங்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் எங்களை யாரும் மதிக்கிற கிடையாது. சரி போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டு. சரி, மனைவிமார்களுக்கு தெரியும், அந்த கடலுக்கு போகிறவங்க அந்த பனியனின் டவலினால துவைப்பாங்க பாருங்க. துவைச்சிட்டு பார்க்கும்போது இந்த லைட்டு போட்ட மாதிரி எல்லாத்தையும் ஓட்டையாக இருக்கும். அதை வெக்க இல்லாமலே சுருட்டி தகப்ப மாதிரி கடல் கொண்டு போவாங்க. கடலில் மீன் பிடிக்கிறவங்க அப்படி தான் கொண்டு போவாங்க. அதை பார்த்தா அது பிள்ளைங்க கொஞ்சம் இறங்கணும், இறங்கவே மாட்டாங்க. இப்போ வந்து கேட்குறான், பரிசையும் சரிசையும் வந்து கேட்குறான். எப்படின்னா கோயிலில் பிரசங்கம் பண்ணுற சாமிமார்கள் இவங்க தான் வந்து கேட்குறாங்க, கை கழுவாமல் தின்னுட்டாங்க. ஏன் கை கழுவாமல் தின்னாங்கன்னா, அவங்க வந்து கடலில் மீன் பிடிக்கிறவங்க 12 பேர். அவன் கடல்லே இருக்கிறதுனால காலும் கையும் எப்பவும் கழுவிட்டு தான் இருக்கும். கடல் சாப்பிடும்போது டக்குன்னு டவலை வச்சு, அந்த கிழிஞ்ச டவலை வச்சு கையை தொடச்சிட்டு சாப்பிட்ருவான். இப்போ 40 வருஷமா கடல்ல வேலை பார்த்த ஒரு மனுஷன், பழக்கத்தில் இருந்த மனுஷன் திடீர்னு கரைக்கு வந்து ஏசப்பா கூப்பிட்டாருன்னு வந்துட்டான். இப்ப சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்றான், இவனோட பழக்கம் இல்லை, ஓடி போய் கையை கழுவணும் காலை கழுவணும் பழக்கம் இல்லை, டக்குன்னு பக்கத்துல இருக்க துணியில தொடச்சிட்டு சாப்பிட்டுறான். இதை உத்து பார்க்கறான். என்ன மனுஷன் பாருங்க, இதை உத்து பார்க்கறான். அவன் கை கழுவாம சாப்பிட்டாங்கிறது வேத போறாரு பாரிசேயர் இதை உத்து பார்க்கறாங்க. என்ன உத்து பார்ப்பாங்க? சபையில போனோம், சில சபையில போனோம், சிஸ்டர் காதுல நகை போட்டிருக்கீங்களோ, ஹை, இதை உத்து பார்க்கறான். சிஸ்டருக்கு நகை இன்னும் கலெக்ட் இல்ல பாரு. எதை உத்து பார்க்கறோம் பாருங்க. உத்து பார்க்கறது நான் உத்து பார்க்கறோம் பாருங்க. உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணாம இருக்குங்கிற உத்து பார்க்கறேன், அதான் சத்தியம். நகை போட்டிருக்கிறியா, கருப்பு போட்டிருக்கிறியா, வெள்ளை போட்டிருக்கியாங்கிறத உத்து பார்க்கறான். அதுக்கு அவரு கேட்கிறாரு, ஆண்டவர் சொன்னார், உங்க பாரம்பரியத்தினாலேயே தேவனுடைய கற்பனை நீங்க அவமாக்கிட்டீங்களா, கற்பனை விட்டுட்டீங்களா? எல்லாரும் வந்து வெள்ளையை போடணும், நகையை போடணும், கையை கழுவணும், சாப்பிடணும், அது சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும் சொல்றீங்க. முதலாம் கற்பனை உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவேன் இருக்குது. இங்க யாரும் தாயின் தகப்பனை பார்க்கறது கிடையாது. எல்லாமே லவ்ல தான் போயிட்டு இருக்குது. ஹலோ, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மொபைல் எடுத்துட்டு அந்த போயிட்டு அங்க வச்சுட்டு இந்த பாக்குறோம். ஆனா இங்க குறையும் குற்றங்களாக பேசிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிட்டீங்க. எப்படின்னு சொல்ல அவமாக்கணும் பாருங்க. ஆண்டவர் சொல்ற மேல பாரம்பரியத்தை பத்தி சொல்றேன். என்னன்னா பாரம்பரியம் சாப்பாடு, சரியா? சாப்பாடை கை கழுவாம தின்னுட்டாங்க. ஓகே, ஆண்டவர் கேட்கிறாரு, சாப்பாடை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் எது கேள்வி கேட்ட? ஏன் கேள்வி கேட்கறது ஏதோ தெரியணுங்க. நான் என்ன பண்றேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், ஏன் பிரசங்க கேட்க மாட்டீங்க, யாரோ சொல்றத கேட்கறீங்க. இதை நீங்க கேட்காம உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியாதுன்றேன் நான். இதை திருப்பி திருப்பி கேட்டதான் நீங்க ஜெயிக்க முடியும், இல்லைன்னா நீங்க அவங்க கூப்பிடும் போது போயிருவீங்க. அதுல என்ன இருக்கு பாருங்க. சொல்றாரு, சரி உனக்கு சாப்பாடை பத்தியே சொல்றேன், முதல்ல வா, இதெல்லாம் சத்தியம் நினைச்சு சபையில போதிக்கிறிய வா பண்றாரு. என்ன இதுதானே பரிசுத்தம் போதிக்கிறான். சாப்பாடு என்ன செய்யும்? கழுவி சாப்பிட்டாலும், கையை கழுவி சாப்பிட்டாலும், கையை கழுவும் சாப்பிட்டாலும், ஒரு புடியை எடுத்து சிக்கன் கறியோடு உள்ள போட்டேன்னா அது ஹார்ட்டுக்கா போகும். ஹார்ட்டுக்கு போனால் செத்து போவேன். அப்போ அது எங்கே போகுது? வயிற்றுக்கு போகுது. வயிற்றுக்கு போன பிறகு எங்கே போகுது? யாருடைய மூஞ்சில வைப்படுது? யாருடைய இருதயத்துக்கா போகுது? யாரும் கேடாப்படுத்துது? கிடையாது. அது ஆசன வழியா போக வேண்டிய இடத்துக்கு போயிருது. இதனால யார் தீட்டுப்படுறா, யார் பாவமாகறா, யாருக்கு கேடு? சட்டம் எதுக்குன்னா பாவம் செய்யக்கூடாது என்பதுக்கு தான் சட்டம். சாப்பாடு யாருக்கு பாவம் செய்ய வைக்காது. அப்புறமா சாப்பாட்டுக்கு சட்டம் போடுறேன்ட்டார். அப்பதான் புத்தி தெரியுது. கரெக்ட். சட்டம் எதுக்கு போடணும்னா பாவத்துக்கு தான் சட்டம் போடணுமே தவிர
பாவம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏன் சட்டம்? கற்பனை எதுக்கு வந்துச்சு? சட்டம் ஏன் வந்துச்சுன்னா பாவம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போடுது. ஆனா சாப்பாட்டுனால யாருக்கும் தீட்டோ பாவமே இல்லாம இருக்கும்போது சாப்பாட்டுக்கு ஏன் சட்டம் போடுற? கழுவி தின்னா என்ன, கழுவாம தின்னா என்ன? கழுவி தின்னாலும் கழுவாம தின்னாலும் வயிற்றுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிருது. அது யாருக்கு தீட்டு கிடையாது, பாவம் கிடையாது. பாவம் இல்லாததுக்கு ஏன் சட்டம் போடுற? உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணாமல் போனா அது பாவம், அதுக்கு தான் சட்டம் போடணும். நீ அதுக்கு சட்டம் போடல, இதுக்கு சட்டம் போடுற. எதுக்கு சட்டம் போடணும்? ஏன் தாய் தகப்பனை கவனிக்க மாட்டான்? அவர் சொல்றாரு, அது பப்ளிக்கா சொல்லாம நான் கூச சொல்லிட்டேன், நான் பப்ளிக்கா சொல்றேன். ஏன் ஒரு மனுஷன் தாய் தகப்பனை கவனிக்க மாட்டான்? ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. ஒரு தாய் தகப்பனை கவனிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரெண்டு, அவர் ஒரு சொன்னார், உன் இருதயத்துல விபச்சாரம் படிக்கணும், விபச்சாரம், களவு, பொய், வஞ்சனை, சூதெல்லாம் இருக்கு. இப்ப நீ இதை செய்யணுமே. மாமியை வீட்டில் பார்த்தா அவ சொல்லிட்டே இருப்பான். ஒரு பையன் வந்தா உடனே அவன் மோவனை கூப்பிட்டு, இப்படி ஒரு பையன் 8 மணிக்கு வந்தான் கவனிச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருவான். நிறைய வீட்டில் அம்மா அப்பாவை கவனிக்காம போன முக்கிய காரணம் அவள் விபச்சாரம் செய்வதற்கு மாமனு தடையா இருக்கிறான். இருதயத்தில் இருக்குது கொலை வெறி, விபச்சார வெறி, காமம் உள்ள இருக்குது. இங்க இருந்து வாய் வழியா புறப்படுது. இது மற்றவங்களுக்கு இருதயமும் வாயும் சேர்ந்து மற்றவங்களை தீட்டுப்படுத்துது. இந்த மற்றவங்களை தீட்டுப்படுத்த இருதயம் துடிக்கும் போது இங்க மாமி வந்துட்டு, ஐயோ வராதெல்லாம் போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு துரத்தி விட்டுருது. ஒண்ணு, பாவ ஆசையை நிறைவேற்றக்கூடாதபடி தாயின் தகப்பன் தடையா இருக்கிறதுனால அநாத மடத்துக்கு போயிடுறான். மற்றொன்று, காசு. என் தாயின் தகப்பன் வயசாகி அவங்க படுக்கையில் விழும்போது குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 7 வருஷம் அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணம் 40-50 லட்சம் ரூபாயின் கையில இருந்து போயிடும். அப்போ இப்படி நான் செய்யறத பார்க்கணும். நான் அவங்கள கவனிக்காமல் விட்டு விட்டால் என் பாவமும் நிறைவேறுது, என் காசும் மிச்சம் முடிச்சிருது. இதுக்கு வேண்டிதான் சொல்றாரு. வேற எதுக்குங்க நீங்க உங்க தாய் தகப்பனை கவனிக்காம போறீங்க? 2 தான். வாலிய பிள்ளைங்க ஏன் தாய் தகப்பனை கவனிக்கல? அவளுக்கு இச்சை. முதியவர்கள் ஏன் தாய் தகப்பனை கவனிக்கல? அவளுக்கு பாவம், பணம். அப்ப 2 சேர்ந்து பரிசுத்தாவியை பெற்றுவிடக்கூடாதபடி போராடு. அதனால என்ன பிரச்சனைக்குங்க? காசு போகக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு காசு போனோன்னு போகிற நான் செலவு வச்சுவோம்னா, ஐயோ 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரியை வாங்கி கொடுத்து 10,000 கொடுத்தா நல்லா கவனிக்க போகிறல. ஏன்னா அவளை உள்ளே கொண்டு வச்சா நம்முடைய அந்தரங்கள்லாம் நம்ம ஆத்தா சொல்லி கொடுத்துருவான், அப்பன்னு சொல்லி கொடுத்துருவான். அதனால் அப்படி சொல்லலாமா கங்குத்தி போடு. நீங்கள் போடுறது உங்களுக்கு காசு மிச்சமாக இருக்கலாம், பாவம் செய்யலாம், பரிசுத்தாய் வராது. நான் இங்கே இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், அழகான பிரசங்கம் சொல்கிறாரு. நீங்கள் சாப்பாட்டை கழுவி சாப்பிட்டா பரிசுத்தம்னு சொல்லிட்டீங்க. அவங்க பரிசுத்தம் போதிக்கிறாங்க. ஒழுங்காக சாப்பிடணும், நல்லா கிளாஸை கழுவி தான் சாப்பிடணும், கையை கழுவி தான் சாப்பிடணுங்கிறது பரிசுத்தமாக்கிட்டீங்க. இப்போ இது பரிசுத்தம் என்று நீங்கள் கருதுறதுனால தாயின் தகப்பனை கவனிப்பது பரிசுத்தம் இல்லாமல் ஆகிவிட்டது. இப்போ நான் இப்பவே சொல்ல பாருங்க, கற்பனையில் இயேசு இருக்கிறார், அது பரிசுத்தம். கற்பனை பரிசுத்தம், அதில் இயேசு இருக்கிறார். முதலாம் கற்பனை இயேசு, அப்புறமா கற்பனை பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நான் வேற ஒன்றை பரிசுத்தம் சொன்னா அதை நிறைவேற்றிட்டு இந்த பரிசுத்தத்தை விட்டுருவோம். உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் இந்த வெள்ளை நகையெல்லாம் வந்து பேசுறது கிடையாதுல்ல. பரிசுத்தம் 10 கட்டளை. நீ 10 கட்டளை ஸ்ட்ராங்கா பிடிக்காம வேற எதையாவது பரிசுத்தம் சொன்னீங்கன்னா அது பாவமா இருக்கும். நீ பரிசுத்தம் பரிசுத்தம் எண்ணினால் இந்த 10 உன்னால செய்ய முடியாது. இதைத்தான் இங்க விளக்குறாரு. நீ சாப்பிடுறது பரிசுத்தமா நீ கருதுனா, அது தீட்டு பாவம்னு கருதுனா, தாய் தகப்பனை கவனிக்காம இருக்கிறது பாவம் தீட்டுன்னு சொன்னேனே, நீ அதை செய்ய மாட்டேன். அவங்க இப்படி போதிச்சு விட்டாங்க. நம்ம எல்லாரும் கரெக்டா இருக்கணும், சொம்பு கரெக்டா இருக்கணும். அப்பனுக்கு அவர் நிர்வாணமா இருந்தாலும் சாப்பாடு இல்லாம இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல இருக்க சொம்பு கரெக்டா இருக்கணும் தான் அவனுக்கு பிரச்சனை. நம்ம வீட்டுல இருக்க பிளேட்டு கரெக்டா இருக்கணும் தான் பிரச்சனை. சுத்தமா இருக்கணும். யாரா வந்து பார்த்தா ஷோகேஸ் நல்லா இருக்கணும், கிச்சன்ல பார்த்தா கிச்சன் நல்லா வச்சிருக்கீங்க சொல்லணும், நம்மளுக்கு பேர் கிடைக்கணும். ஆனா தனியா நம்மளுடைய அப்பா உள்ள போட்டு அம்மா உள்ள போட்டு அடைச்சு சாப்பாடு கொடுக்காம மரணத்துக்கு ஏதோ வச்சிருக்கிறோமே. நான் சொல்லுவேன், இதன் இந்த கதவை பூட்டி வைக்கும்போது உலகத்தான் ஒன்னிய வந்து உன் பாவம் தெரியாம ஒன்று வச்சுக்கொள்ளலாம். வானத்திற்கு தேவன் உன் வீட்டு கிச்சனையும் மேன் வீட்டை மேல பாக்குறது உன் தகப்பன் தாயை அடைச்சு வச்சுக்கிற அந்த ரூமை தான் பார்ப்பாரு. அங்க பார்த்துக்கிட்டு தான் உனக்கு நன்மை செய்யணுமா ஆவியான கொடுக்கணும் பாக்குற. எல்லாம் மனுஷனுக்கு விரதம் இங்க நடந்துட்டு இருக்கு. போதனை மாம்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான், ஆவியை பத்தி பேசுறது கிடையாது. ஏமேன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் கஷ்டப்படுற காரணம் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வேற ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் வேலை ஃபீல் பண்றாங்க. நான் கரெக்டா கத்தரை ஜெபம் பண்ணுங்க,
இன்னைக்கு ஜெபம் இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் எப்படி இருக்கிறேன். இன்னைக்கு பாடையில மனசு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பிசாசு தர்ற திட்டங்க. நீங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காம போனாலும் போங்கங்க. அதை கொண்டு குப்பையில உன் தகப்பனை நாளுதோறும் தொடச்சி, உன் தகப்பனை நாளுதோறும் காலில் கண்ணில் அழுக்கு இல்லாமல் நாளுதோறும் தொடச்சி பாதுகாத்து என்றைக்கும் குளிப்பாட்டி வெயிலில் கொண்டு வச்சு முடியை காய வச்சு நல்ல முடியை கட்டி எண்ணெயை போட்டு பார்க்கறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி ஆக்கி விட்டியன்னா கடவுள் மேலேருந்து நன்மை தருவார். அப்படிதான் வரும், அப்படிதான் வேலை செய்யும். வேலை அப்படித்தான் செய்யும். நீங்க அறிஞ்சிருக்க சத்தியம் எப்படி, அதை பத்தி எனக்கு தெரியாது. சத்தியம் இப்படிதான் வேலை செய்யும். நீங்க நல்லா ஆகணும், உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா இப்படிதான் வேலை செய்யும். வேற மாதிரி வேலை செய்யாது, இப்படிதான் வேலை செய்யும். வேற மாதிரி வேலை செய்யுன்னா அது ஊழியக்காரனை கிடையாது, உங்களை வஞ்சிக்கிறான். சபைக்கு ஆத்மா வேணும், பணம் வேணும். எனக்கெல்லாம் அது வேண்டாம், எனக்கு கர்த்தர் வேணும். கலாத்தில் சொல்றாரு, மனுஷனை நாடி போதிக்கிறதோ கர்த்தருக்கு விருப்பமாக கர்த்தரை நாடி போதிக்கிறதோ, மனுஷன் எனக்கு போதிக்கிறது நான் மனுஷனை ஆறுதலப்படுத்த போதிக்கிறதோ, இல்லை மனுஷனுடைய காலில் விழுறதுக்கு நான் போதிக்கிறதோ, இல்லைன்னா தேவனுடைய காலில் விழுவதுக்கு போதிக்கிறதோ, தேவனை நம்ம மையப்படுத்த போதிக்கிறதா? நான் யாரை நம்பி நான் போதிக்கிறேன்? நான் மனுஷனுக்கு இஷ்டப்பட்டு போதிக்க முடியாது, நான் தேவனை நம்பி போதிக்கிறேன். அப்பதான் நான் சரியா போக முடியும், நான் சரியா வாழ முடியும். ஆமென். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களோட வயிற்றை நிரப்புறதை பார்க்கலும் உங்களோட தாயினுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வது நல்லது. உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, வயசு இருக்குது, காலம் இருக்குது, அவர்களால் தன்னுடைய வயிற்றையும் வாயை நிரப்ப முடியும். உன் தாய் தகப்பனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பணம் இல்லை, அவங்களால நிரப்ப முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது பிள்ளைங்கள் தான். பிள்ளைங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வயிற்றை நிரப்பதற்கு தான் போராடணும். நிறைய பேர் தப்பா யோசிச்சுட்டா, என் பிள்ளைங்க சேர்க்காண்டாமா, என் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்காண்டாமா, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோமா? நான் சொல்லுவேன், சரீரம் கட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் சாப்பாடு கொடுக்காண்டா. அவங்களால பிச்சை எடுத்தா தின்ன முடியும். உன் தாயின் தகப்பன் காலில் பலனற்று போயிருக்கும்போது பிச்சை கூட எடுத்து தின்ன முடியாது. அவங்களுக்கு நீ தான் இருக்கிற, கவனிக்கணும். இதை கடவுள் பார்க்கிறாரு. ஆமென். இந்த பிரசங்கத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்டுச்சு, தாய் தகப்பனை பற்றி முன்னாடி பேசிருக்கிறேன். ஒரு அம்மா எனக்கு போன போட்டு, பாஸ்டர் என்னம்மா என் மருமகளுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி கொடுக்க முடியுமா? என்ன மெசேஜுமா? இந்த அப்பா அம்மா பற்றி பேசுறீங்களாம்மா, அவளுக்கு அனுப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்மா கேங்க? அவ கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறா, சத்தியம் கேட்பா, காசே தரமாட்டான் பேரப்புள்ள அப்படின்னு பாட்டி சொல்லுது. ஏன்னா நல்ல ஜோம் பண்ணும் பேரப்புள்ள, ஆனா காசு மட்டும் இழக்கவே மாட்டான். கேட்பேன், வாயை திறந்து கேட்பேன். பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், இவ கோயம்புத்தூர்ல டீச்சரு. வாயை விட்டு கேட்பேன், கொஞ்சம் கஞ்சி வச்சு தர, கொஞ்சம் காசு தரக்கூடாது, உங்களுக்கு தரணும், உங்க பேரப்பிள்ளைகளுக்கு கொடுக்கதான்னு சாடி பேசுறான். பேரப்புள்ள எனக்கு ஆசை இருக்கதா? இந்த பேரப்புள்ள கஷ்டப்படும் போது இவனுக்கு கொடுப்பேன், அந்த பேரப்புள்ள வேற கஷ்டப்பட்டா இங்கிருந்து வாங்கி கொடுப்பேன். எதுக்கு உங்களுக்கு காசு? அதான் அரிசி இருக்கிற, வேலை கிடைக்கிற, சமைச்சு தர, தின்னுட்டு பழக வேண்டியது, உங்களுக்கு எதுக்கு? காசு கால் இருக்கிறவங்களுக்கு தான் காசா? காசு எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா கால் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, காசு மனசுக்கு சம்பந்தப்பட்டது. மனம் விரும்புறபடி வாழ்றது தான் வாழ்க்கை, கால் விரும்புறபடி கிடையாது. ஸ்டெடியா இருந்தா தான் காசு தேவையா? கிடையாது. என் மனசுக்கு தான் காசு தேவைங்க, மனசு இல்லைன்னா காசு தேவை கிடையாது. ஆவியை எடுத்து பாருங்க, கால் ஸ்டடியா இருந்தாலும் காசு தேவைப்படாது. காசு மனசு சம்பந்தப்பட்டது, மனசுக்கு காசு தேவை. அவங்க கிளவியா இருந்தாலும் எண்ணங்கள் பல இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கணும், வாங்கணும், பேர போல சிரிக்கணும், காலாமிக்கு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. எப்படியோ நம்மளுக்கு சத்தியத்தை மாறி போச்சு விட்டாங்க, வேற வழி இல்லை. நானும் அனுப்பி விட்டேன். நான் தெரியல, பாவம் என்ன பண்றதுக்கு. இதெல்லாம் சபையில் போதிக்க மாட்டாங்க பாருங்க, போதிச்சு சபையில் ஆள் வராது. நம்ம சபையில் வந்தாகணும், நான் அடித்து பேசுவேன். இங்கே வராமல் போனால் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா போனவன் கெட்டு போயிட்டான். இங்கே இந்த சத்தியத்தில் நடக்காமல் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு வேணா கடவுள் தன்னால கேளுங்க. இந்த பவர் தீர்க்க தரிசனம், இந்த வல்லமைகளை கர்த்தர் யாருக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஆடுறவன் பாடுறவன் செஞ்சது கிடையாதுங்க. தாவீது ஒரு வல்லமும் செஞ்சது கிடையாது. எத்தனையோ பாட்டு பாடிருக்கிறான், ஒரு அற்புதம் செஞ்சது கிடையாது. ஆனால் தாவீது கூட தீர்க்க தரிசிகள் அற்புதம் செஞ்சான். பாடினவனும் அற்புதம் செய்ய முடியாது. தேவனுக்கான வைராக்கியமான வாழ்க்கை வாழ்றவன் தான் அற்புதம் செய்ய முடியும். அவனுக்கு தான் தேவன் ஆவியை கொடுப்பார். தாவீது கையில் 2-3 தீர்க்கதரிசி, அவன் வாழ்நாள் முழுக்க 3 தீர்க்கதரிசி வச்சிருக்கிறான். ஏன் இவனுக்கு தீர்க்கதரிசி? நீ தேவனுடைய மனுஷன் தானே, பாடுற தானே, எப்பவும் நீ இசை வாசிக்க தானே, ஏன் கடவுள் ஒன்னோடு வந்து உன்னை பேச வேண்டியது தானே? அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி இருக்கிறான். வாழ்க்கையை வெறுத்த கர்த்தருக்கா வாழ்ற 3 தீர்க்கதரிசி தான். அந்த 3 தீர்க்கதரிசிகள் தான் இவனுடைய வாழ்க்கையை கட்டி அமைச்சது. இவர் யுத்தத்துக்கு வேலை ஜெயிச்சது கிடையாது. இவர் யுத்தத்துக்கு போகணுமா போக மாட்டேங்கிற கூட இருக்க தீர்க்கதரிசி தான் நியாயம் தீர்த்தான். நீ யுத்தத்துக்கு ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டேன்னு தீர்க்கதரிசி தான் சொன்னான். இவர் பாடுறவருக்கு ஒன்று கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா பாடுற பாவத்தில் படுத்து கிடக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும், சத்தியம் ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா பாடுவாங்க, பாடினா பாடிட்டு போட்டு. தாவீதை மிஞ்சின பாட்டுக்காரன் யாரும் கிடையாது. தாவீது பாடின பாவத்தில் விழுந்தான். தீர்க்கதரிசி எலியா பாவத்தில் விளையில, எலிசா பாவத்தில் விளையில, தானியேல் பாவத்தில் விளையில.
சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாவத்தில் உள்ள. ஏன் நம்ம கற்பனையில நின்னான். இவங்க எல்லாம் பாட்டில் நின்னாங்க, பாட்டிட்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு. கற்பனையில நிக்கணும். முக்கியமான விஷயத்த சொல்றேன் நான். யார் ஆயிட்டு வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ரொம்ப முக்கியம், கற்பனை விட்டுறக்கூடாது. சரி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தாய் தகப்பனை சில பேர் கவனிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த கவனிப்பு சரியில்லைன்னு இயேசு சொல்றாரு, அதையும் சொல்லணும். எப்படி கவனிக்கிறாங்க? இப்ப நான் ஒரு தாய் தகப்பன் எனக்கு இருக்கிறாங்க. நீங்களாம் நினைப்பீங்களா இவருக்கு அப்பா அம்மா இல்லை? உங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மா இருக்கும்போது காசு இல்லை, காசு இருக்கும்போது அப்பா அம்மா இல்லை. ஏன்டா இப்போ எங்கள் அம்மா அப்பா இருந்தால் கண்டிப்பாக நான் என்னால் எவ்வளோ செய்து பாதுகாக்க முடியும் பாதுகாப்பேன். எனக்கு இல்லை. ஆனால் இல்லாதனால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் அதை போதிக்கிறேன். ஏன் போதிக்கிறேன்? நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்றக்கா போதிக்கிறேன். சில பேர் கவனிக்கிறாங்க அப்பா அம்மாவை, இல்லையா? எப்படி கவனிக்கிறாங்கன்னா, எங்கேயாவது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கி அப்பா அம்மா கையில் கொடுக்காம ரோஜாவனம்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா அநாத மடம்னு ஒன்று இருக்குது. அங்கே அம்மா கையில் கூட கொடுக்க மாட்டாங்க, திருப்பி கொண்டு அவங்க பைசா எடுத்துட்டு வேற எங்கேயோ ஓடிட்டாங்கன்னா வேற வீட்டுக்கு. அதனால் ரோஜாவனத்தில் போய் முதல்ல பேசி அந்த ரோஜாவனத்தில் 1 லட்ச ரூபா 50,000 கொடுத்து இந்த அம்மாவை சேர்த்து விட்டுருவாங்க. நீங்கள் அங்கே இருங்க. இப்படி பார்க்குறாங்க. இது சரியா தப்பா? இதுக்கு ஆவியான வருமா வராதா? இது எவ்வளோ தூரம் பாவம்? ஏசு என்ன சொன்னதை பற்றி இதை பேசுகிறேன் நான். நிறைய பணக்காரங்க செய்கிறாங்க, நிறைய பணக்காரன் செய்கிறான், நிறைய பாவியும் செய்கிறான். ஏன்டா கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது உங்கள் மனசின்படி நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் வாசிக்கிற வசனம் உங்களுக்கு புரியாதுன்றேன் நான். உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சிருந்தா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஒரு மனுஷன். ஆனால் 9லேயே பெர்ஃபெக்டாக இருப்பான். புரிஞ்சவன் குறைச்சி பைபிள் புரிஞ்சவன் குறைச்சி 9ல் 8லேயே வந்துடுவான். பைபிள் புரியாதவன் 10ல் நிற்பான் பாவத்தில். ஆனால் நகை கலத்திட்டு வெள்ளை சிலையில் இருப்பான். இல்லைன்னா உங்களுக்கு சீல் அப்படி இருக்கலாம், 16 இன்ச்சு இழுத்து சுற்றி பரிசுத்தவான் மாதிரியே காமிக்கிறதுக்கு தான் சீலை வச்சிருக்கிறாங்க. ஆமென். கேட்குறேன், மார்க்கில் இருக்குது, இடத்த பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு சட்டம், தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயக, முதலாம் கற்பனை யூதருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அவன் எப்படி கனம் பண்ணான் அப்படின்னா, குர்பான்ங்கிற ஒரு காணிக்கை அங்கே வச்சிருந்தாங்க. யாரு? போதகர்கள், பரிசேயர், வேதபாரர்கள். பைபிள் கையில் வச்சிருக்காங்க, அவங்கள தான். ரோஜாவனம் யார் கட்டிருக்கான்னு சொல்லுங்க. பெந்தோஸ்தர் ரோஜாவனம் கட்டக்கூடாது. ரோமன் கத்தோலிக்கர் நிறைய கட்டி வச்சிருக்காங்க ரோஜாவனம். ஏன்னா அவங்க போதனை கேட்டால் ரோஜாவனுக்கு தான் போகணும். அதனால தான் அந்த போதனையும் அந்த ரோஜாவனம் இருக்குது. சரி, ரோமன் கத்தோலிக்கர் சீசர்லாம் நிறைய வச்சிருக்காங்க ரோஜாவனம். இங்கே வச்சா நான் பேசி விட்டுருவேன். நான் இதெல்லாம் சில பேர் பேசி விட்டாலும் சரி கழுவி விட்டு போயிடுவாங்க. பேசிட்டு தான் இருப்பேன் நான். எவ்வளோ பேர் பாவத்தை குறித்து கண்டித்து பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பாவத்தை ஃப்ரீயாக விட்டோம்னா நீங்கள் எகிரி மேய்ஞ்சிருவீங்க. அதனால இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். குர்பான் காணிக்கை இருந்துச்சு. இந்த காணிக்கை என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா வயசாச்சுன்னா இந்த குர்பான்ங்கிற காணிக்கையை அப்படியே கொண்டு ரோஜாவனத்தில் அநாத மடத்தில் கொடுத்து சாவுற வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, அப்பாவை பார்த்துக்கணும் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கிற சட்டம். இப்படி கொடுத்துட்டு வரும்போது பிள்ளை கேட்குது, உங்களுக்கு செய்யத்தக்க ஏதாவது ஒரு உதவி உண்டுமா? இப்போ என்ன கேல்குலேட் போடுறோம்னா, நம்ம பிறந்தலேருந்து கல்யாணம் கட்டுற வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா பார்த்தாலும் ஒரு 30 லட்ச ரூபா செலவழிச்சிருப்பாப்புல. இந்த 30 லட்ச ரூபா நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு 50 லட்ச ரூபாய்ட்டு குர்பான் காணிக்கன்னு அங்கே கொடுத்துரு, நீங்கள் அங்கே இருந்துருங்க அப்படின்னு விட்டுறான். அம்மா என்ன செய்யுது, கட்டாயப்படுத்தி அங்கே கொண்டு போகும்படிக்காய், அங்கே விடும்படிக்காய் போதகர்கள் போதிச்சாங்களாம், வேதபாரர்கள் போதிச்சாங்களாம். அம்மா வயசாகனா பார்க்காண்டாம், அப்படிலாம் ஒன்று செய்யாண்டாம். நீ கோயிலுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் அம்மா கோயில் நடத்துகிற அந்த ரோஜாவனம், கிறிஸ்துவனம்னு ஒரு வனம் இருக்குது இங்கே, அந்த கிறிஸ்துவனத்தில் கூட சேர்த்துடலாம்னு போதகர்கள் போதிச்சாங்க. இதை கேட்டுக்கிட்டு மக்களும் தாய் தகப்பனை கணம் பண்ணாமல் இருந்தால் பாவம் கிடையாது, அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பாவம் கிடையாது, அவங்களுக்கு வேண்டி ஒரு 50 லட்ச ரூபா ரோஜாவனத்தில் கிறிஸ்துவனத்தில் கொடுத்துட்டா அவங்க பார்த்து விடுவா, இது பாவம் இல்லைன்னு போதிச்சிட்டான். நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு காரணம் வேதத்தை கையில் வச்சுட்டு சரியாக போதிக்க தெரியாதவங்க தான். அதனால மனுஷன் பாவம் செய்கிறான். உள்ளே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு அம்மாட்ட கேட்குறான், உனக்கு ஏதாவது செய்யத்தக்க உதவி உண்டும்னா நீ அங்கே கேட்டுக்க, ஏன்ட்ட கேட்காத. அங்கே கொடுத்தாச்சு,
எதனால அவங்க தான் உடனே பார்த்துக்கணும். இப்படின்னு தாயின் தகப்பனை குர்பானுங்கிற காணிக்கை கொடுத்து ரோஜா வனத்தில் கிறிஸ்துவ வனத்தில் சேர்த்துட்டு யூதர்கள் கற்பனையை பெற்றவங்களே செஞ்சாங்களாம். சரி, எதுக்கு செஞ்சாங்க? இன்னொரு கதை சொல்றேன். ஏன் செஞ்சாங்க, செய்யறது காரணம் என்ன? அவர் சொல்றாரு, இவர்கள் பிதா நடாத நாற்று அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் வரும். பிதா நடாத நாற்று. இவங்க யாருன்னா, பிதா இவங்களுக்கு இந்த சத்தியத்தை போதிக்கல. பிதா நடல யார் போதிச்சிருக்கிறா? பிசாசு போதிக்கின்றார். பிதா நடாத நாற்று பிசாசு. இன்னும் சொல்ற குருடன் போதிச்சிருக்கிறான். அவனுக்கு சத்தியம் தெரியல, குருடன் போதிச்சிருக்கிறான். நான் சொல்லுவேன், உங்க தாயின் தகப்பனையும் உங்ககிட்ட ஒருதன் நீ அநாத மடத்தில் விடுன்னு சொன்னா அவன் பிசாசுக்கு பிறந்தவன், குருடன். விடு சொன்னாலே அவன் பேய் பிடிச்சவன், குருடன். அதை நீ கேட்கக்கூடாது. அவனுக்கு சத்தியம் தெரியாது. அவன் சூழ்நிலையை பார்க்கிறான். முறுமுறுன்னு பேசுறாங்களாம். அம்மா வயசாயிடுச்சு கொடைறாங்க. ஹை, அவ என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. அவங்க குடுகுடுன்னு சொன்னாங்கன்னா, முறுமுறுன்னு வந்தாங்கன்னா, நீங்க சாமியாட்ட போய் தான் கேட்கணும். ஐயா, உன் போதனை எங்க அம்மா பிறந்து வளர்ந்து 90 வருஷமா கேசம் போதனை கேட்டிருக்குது, கொஞ்சம் கூட மாறல, நாளாக பீட்டு ஏறி அடிச்சிட்டு இருக்குது, என்ன போதனை போச்சுன்னு அங்க கேட்கணும். எங்க வீட்டில் 2 பேர் செத்தாங்க. என்னுடைய மாமா, என்னோட மாமி செத்துச்சு. சாகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் செத்தாங்க. முறுமுறு குடுகுறு வரலையே, 86 வயசு 90 செத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்க தேவனுக்கு பயந்து வாழணுங்கிற கற்பனை இருக்குது, ஜெபிக்கணுங்கிற கற்பனை இருக்குது. பசியிலையும் பட்டியலையும் பாவத்திலையும் தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிச்சதுனால, தேவ சமூகத்திலே காத்திருந்ததுனால, தேவ சத்தியங்களை கேட்டதுனால, அங்க போதிக்கப்பட்ட போதனை கேட்டதுனால மனுஷனுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதை அவங்க தெரிந்து கொண்டார்கள். நம்ம முதியோர்கள் ஏன் அங்க போறாங்கன்னா, பரிசேயரும் சதிசேயரும் கண்டதெல்லாம் கண்டதெல்லாம் போதிச்சு காமத்தை பாவத்தை உள்ள போதிச்சு, உலக கவலை உள்ள போதிச்சு, பேரம் பிள்ளை உள்ள கவலை போதிச்சு. நான் கேட்கறேங்க, சாவும் போது எதுக்கு பேர பிள்ளை கவலையில வர? இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போவ. நீ செத்த பின்னாடி எங்க போக வேண்டுங்கிற கவலை தான் வேணும். பேர பிள்ளை பத்தி கவலைப்படாத. அதுக்கு உடம்பு இருக்குது, ஸ்டெடி இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, உலகம் இருக்குது, உலகத்துல பாவம் இருக்குது, தேவன் இருக்கிறார், அவன் எப்படி வாழ்ந்துருவான். ஆனா எல்லாருக்குமே சாகும்போது பேரப்பிள்ளை எனக்கும் தெரியும் இல்லையே, பேரப்பிள்ளை எப்படி போகும் தெரியலையே, பேரப்பிள்ளை நீ இருந்துதான் என்ன பண்ணிடுவேன்னு இங்க புரிஞ்சுக்க. பேரப்பிள்ளை இருந்தா என்ன பண்ணி, நீ பேரப்பிள்ளை நீங்க இருந்து பேரப்பிள்ளைக்கு என்ன கொடுக்க போறீங்க? உங்களே கவனிக்க ஆள் இல்லையா, அப்புறம் பேரப்பிள்ளை போய் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? ஐயோ பேரப்பிள்ளை எப்படி ஆயிரும்னு போதனே இருந்துதான் ஒண்ணும் பண்ண முடியலையே. பேரப்பிள்ளை இருந்து லவ் பண்ணும்போது தாப்பனால் தண்டிக்க முடியல, பாட்டினால தண்டிக்க முடியல, தாத்தாவால் தண்டிக்க முடியல. தண்டிச்சாலும் நேரம் கேட்குங்க. அது நீங்க என்ன பேசக்கூடாது, நீங்க ஒழுங்கோ அப்படி கேட்கும். அது ஏன்னா அதுக்கு போதிச்ச போதனை அப்படி, அது கேட்கும். நீங்க ஒழுங்கோ அப்படி கேட்கும். ஆனா இங்க கேட்க முடியாது. பல்லகளை தட்டி விட்டுரும். நம்ம சபைக்காரன் எங்க போ, கடவுளுக்கு இந்த சபை கடவுள் நடத்தணும் அவரு கொண்டு வருவார். எனக்கு ஆட்களை போட்டு மேய்ச்சிருக்க முடியாது. என் வேலை பிரசவம் பண்றது, திருக்குது சொல்றது, நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அவரே நிறைய பேர் ஆராதிக்கணும் அவர் விருப்பப்பட்டா இது உண்மை உள்ள சபை அவர் கொண்டு வருவார். நம்ம நிறைய குப்பைகளை சேர்த்து போட்டு ஒவ்வொரு ஆளும் பிரிச்சு, சில சபைக்கு பிரிக்கீங்களா, சபை முடிஞ்ச உடனே சில சபையில காணிக்க வாங்க போவாங்க, சில சபையில குடும்ப சண்டையை விளக்குறதுக்கு பாஸ்டர் அங்க போவார். சிஸ்டர் நீங்க இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர். அப்ப என்னதான் போதிக்கிற நீ? ஏன்டா இங்க கேட்க மாட்டான். ஏன் சொல்லுங்க, போட்டு விட்டுருவேன். அவன் சொல்லுங்களா, போட்டு விட்டுருவேன். அவன் கேட்க மாட்டான். அது பாஸ்டர்ட்ட போனா நம்மளுக்கு விளங்காது, இன்னும் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அதை தெரியாது, யார்கிட்டும் வரப்போற கிடையாது. தீர்க்க தரிசனம் முக்காவாசி வந்து அடக்கி பிடிச்சி பார்ப்பேன், என்னைக்கா பிரச்சனை வர போட்டு விட்டுருவேன். ஐயோ சரி வராது. முடிஞ்சா நான் தனியா போய் கடவுளுக்கு அவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தவான்கள் தேவைன்னு அவர் கூட்டி கொண்டு வருவார். எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னா, என்னை பார்த்து என்னை பிரசங்கிக்கவும், என்னை ஊழியத்துக்கு அழைச்சி என்னை தீர்க்கதரிசியாகவும் பிரசங்கியாகவும் அற்புதனாகவும் மாற்றின தேவனுக்கு, தேவனை ஆராதிக்க இந்த சபைக்கு ஆட்கள் தேவன, கல்லுகளிலிருந்து ஆட்களை கொண்டு வர தேவனால முடியும். நான் என்ன சொல்லுவோம்னா, ஆட்கள் 100 பேர் 90 பேர் 80 பேர் இருந்தாலும் நான் ஆண்டோட கேட்குறேன் என்னென்ன, இதுக்கு மேலே 2000 1000 10,000 போச்சுங்களேன், கடவுள் மகிமை போடுவார், மனுஷன் காண்டல செத்துருவான். அதனால ஆண்டவரை உமக்கு விருப்பம் இருந்தால் கொண்டு வாங்க. எதுவுமே நேர போவேன் நான். ஆட்களை வச்சு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணுறது? வர்றதெல்லாம் லவ் பண்ணும், வர்ற பையனும் லவ் பண்ணுவான். இவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கே போயிடும்.
மோசே மாமன் சொல்றாரு, கேட்கணும். மோசே மாமன் சொல்றாரு, இத்தனாயிரம் பேரையும் நீ நியாயம் விசாரித்தால் சரி வராது, நீம தேவண்டே இருந்துக்கிடும், விசாரிக்கிறதுக்கு நீ ஆட்களை ஏற்படுத்திக் கொள்ளும். ஏன்னா மனுஷன் ரொம்ப மூடம்னு மாமாவுக்கு தெரியும். மாமா சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. எனக்கு நான் பைபிள் படிச்சுங்க தெரியும். நான் மனுஷனை நியாயந்திருக்க முடியாது, பாம்போட மோசம். ஆமே சொல்லுங்களேன். அவர் ரொம்ப கவனமா போகணும். குருடன் மூடன் குண்டுல அவனும் விழுவான். அவன் விழுறது மட்டும் இல்ல, அதுல அது செய்யறவனும் விழுவான், செய்ய பண்ணுறவனு விழுவான், செய்யறதுக்கு ஆசையா இருக்கிறவனு விழுவான். நான் சொல்லுவேன், யாரும் விழ மாட்டான். ஒருவேளை உன் தாயின் தகப்பனை நீ கொண்டு விட்டு உன் தாய் தகப்பன் ரோஜாவனத்திலே கிறிஸ்துவனத்திலே மாட்டி அவன் மூதாதியா போய் அவரட்சிக்கப்பட்டு பரலோகராஜ்யம் போனாலும் போலாம். நாம ரோஜாவனத்துல போடுறோம்னு சொல்லிட்டு நாம நல்லவனத்துல இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு மனம் திரும்பாம இருந்தா நாம போக முடியாது. நீ ரோஜாவனத்துல போட்டு அவ பாதுகாப்பு அவ தின்றுவான். ஆனா ரோஜாவனத்துல போட்ட நீ பிசாசுல கொடைய போட்டு தின்ன முடியாம இருக்கும். ஹலோ, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஒன்றும் நடக்கணும் போயிடும். நிறைய தாய்மார் ரோஜாவனத்துல சந்தோஷமா இருக்கிறான். நான் ஒண்ணு கேட்கட்டுமா உங்ககிட்ட, உங்களால அடக்க முடியல முறுமுறுன்றீங்க, அந்த ரோஜாவனத்தை நடத்துற எப்படி இருக்கிறா? ஒரு முறுமுறுப்புக்கே நீங்க ரூமை விட்டு காலி பண்ணி போட்டுட்டீங்களே, அங்க 100 2000 ரோஜாவனத்துல கிடக்குது, அத்தனை முறுமுறுப்பை தாங்குறாளே ஏன்? ஏன்னா இதை யோசிப்பேன் பாருங்க. எங்க அம்மா ஒரே முறும்பு மோசம் பாருங்க, எப்ப பார்த்தா திட்டிட்டே இருப்பா, மோசம், வாயில இருந்தெல்லாம் வர்ற மோசம். பெத்த உங்களை பெத்து சாப்பாடு தந்து நான் இதைத்தான் எண்ணுவேன். சாப்பாடு தந்து வளர்த்து குளிப்பாட்டி காய்ச்சல கொண்டு ஓடி போய் ஊசி போட்டா கூட உனக்கு ஒழுங்கா உடம்புக்குள்ள போவாது, வெறும் எலும்புல தட்டும். சில பேர் ஊசி குத்திட்டு பிள்ளைக்கு உடம்புல சத்து கொடுக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உடம்ப வச்சு பார்த்து காப்பாத்தி சோற தந்து தின்னு வளர்த்து படிக்க வச்சு, எத்தனையோ லவர்கள் வரும்போது சீலை வச்சு வேணும்னே மறைச்சு துப்பாட்டை வச்சு மறைச்சு கொண்டு வந்து வீட்டை பூட்டி எல்லாம் சரி பண்ணி ஒன்னு ஆளாக்கி விட்டாச்சு. அம்மா முறுமுறுக்கிறான்ற நான் கேட்கிறேன், பெத்து போட்ட உனக்கு முறுமுறுப்பை தாங்க முடியல, ரோஜாவனக்காரி 500 பேரை சுமக்கிறாள், எப்படி முறுமுறுப்பு தாங்குறா? எப்படிங்க தாங்குறா? பெத்தவளை உங்களை தாங்க முடியுங்களா? அவ தாங்குறாள. அங்க யாரும் முறுமுறுக்க கிடையாது. நான் போய் பார்த்துருக்கிறேன், அமைதியாக ஆந்துறாங்க. அவங்க அப்படியே போவாங்க தின்னுக்கிட்டு, முறுமுறுக்கிறது கிடையாது. ஏன்னா 3 பேர் சாப்பாடு நல்ல அன்பவை கொடுக்குறான். பிறந்த நீ கொடுக்கல, அதான் முறுமுறுக்கிறான். தாய் சாப்பிட்றத கணக்கு வைக்கிற மனுஷனையா அவ்வளோ திம்பாங்க தெரியுமா? எல்லாத்தையும் தின்னுருவாங்க. தின்னட்டு என் அம்மா தானே, அதுதான் அவ தின்றதுதான் உன் சந்தோஷம். எனக்கு அப்படித்தான்ப்பா, என் அம்மா அப்பா தின்றதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த சரீரம் அவங்களால கட்டமைக்கப்பட்டு தந்திருக்குது. என்ன மாதிரி தின்றாங்க? காய்ச்சி வச்சுட்டு போனா அவியலை மொத்தமாக தின்னு முடிச்சிருவாங்க. அடுத்த வளர்த்து பார்க்கவே வேண்டாம். நான் சொல்றேன், பார்க்காண்டாம். அவ என்னை வளர்த்ததுக்கும் எனக்கு தந்ததுக்கும் அவன் அடுத்தால பற்றி பார்க்கவே வேண்டாம். என் இதை என் பொண்டாட்டி இதையும் பிள்ளைந்து வாங்கி தின்னுட்டு நல்லா இருக்கு. எதுக்கு செய்கிறோம்னா பரிசுத்தாய் வந்த ஒரு மனுஷன் தான் இப்படி பேச முடியும்.